வணக்கம். இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சுவாமிஜி அவர்களும் நம்முடைய குணசேகரன் அவர்களும் வெண்ணிலாம் அவர்களும் இணைந்து செய்திருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். என்னை சிலருக்கு தெரிந்திருக்கும். இயற்கை மருத்துவர் சுப்பிரமணியன். ஒரு 40 ஆண்டு காலமாக இயற்கை மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். பல நோய்களை மருந்தில்லாமல் குணப்படுத்துகின்ற ஒரு கலை, ஞானம், ஒரு விஞ்ஞானம் தான் இயற்கை மருத்துவம். இது ஒரு மருந்து இல்லாத மருத்துவம். மருத்துவம் என்றாலே ஒரு மருந்து இருக்க வேணும்னு எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் அப்படி தாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனால் இது மருந்து இல்லாத மருத்துவம். ஏன் மருந்து இல்லை? மருந்து வேண்டான்னு யார் சொல்லியிருக்கா? நான் சொல்லலை, ஆனால் மக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நோய் வந்தால் என்ன கேட்குறாங்க மக்கள்? ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க? என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கள். என் நோய்க்கு என்ன காரணம்? இது எப்படி நான் சரி பண்ணணும்? இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இதை மக்கள் கேட்குறாங்களா? இல்லை. இப்போ கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, காடி. மெக்கானிக்கிட்ட போய் என்ன செய்கிறீங்க? எப்படி ஆச்சுது, என்ன பண்ணணும் கேட்குறவன் இல்லைங்களா? கொஞ்சம். ஆனால் உடம்புக்கு நாம் கேட்குறதில்ல. மருந்து கொடுங்கன்னு கேட்குறோம். மருந்துன்னு சொன்னாலே அது பல்வேறு சிக்கல்கள், தீமைகள் வரும் என்கின்ற காரணத்தினால் திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்க? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு ஒரே அடி அடிச்சிட்டார். ஒரே அடி, பாயிண்ட். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. எப்போ? அருந்தியது அற்றது போற்றி உணின். இப்போ மருந்து வேண்டான்னு நான் சொன்னால் சரி, ஏதோ மருந்து மேலே டாக்டர் சொல்கிறார், இயற்கை வைத்தியருக்கு வேறு வேலைகளையும் சொல்லலாம். அப்போது மிகப்பெரிய ஞானி, ஒரு உலக திருமுறை அதை இயற்றின திருவள்ளுவர், நம்ம கணக்கு பிரகாரம் 2000 சிலரை ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு தோன்றியவர். உலகத்தினுடைய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அற்புதமான ஞான நூல். அது எல்லா சிறப்புகளும் பொருந்தி அந்த நூலில் சொல்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு பேர் மருந்துன்னு பேர் வச்சிருக்கு. இப்போ மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் எது என்றால் அது இயற்கை மருத்துவம் தான். இயற்கை மருத்துவத்துக்கு தமிழில் இயற்கை மருத்துவம் சொல்கிறோம், மக்கள் இயற்கை வைத்தியம்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் நேச்சர் க்யூர், நேச்சுரோபதி, நேச்சுரல் லைஃப், என்ன வேணாலும் சொல்லலாம். ஹிந்தியில் பிராகிருத்திக் சிகிச்சா, மலையாளத்தில் பிரகிருதி சிகிச்சா, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். மலாயில் என்ன எனக்கு தெரியாது. இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல். இதில் எப்படி சார் நோய்களை குணப்படுத்த முடியும் நீங்கள் கேட்கலாம். இதில் தான் குணப்படுத்த முடிகிறது. வேறு மருத்துவங்கள் என்ன இருக்குன்னா இந்த உலகத்தில் அலோபதி என்கின்ற மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கிறது. நவீன மருத்துவ விஞ்ஞானம், நவீன விஞ்ஞான மருத்துவம், அது இருக்குது. உலகம் பூரா இருக்குது. ஒரே ஃபார்முலா தான். நோய்களை கண்டுபிடித்தல், நோய்களை கண்டுபிடித்தல், அளத்தல், பெயர் வைத்தல். இந்த 3 கட்டிக்காக இருக்கிறாங்க. நோயை கண்டுபிடிக்கிறாங்க, அளந்து பார்க்குறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்க? பேர் வைக்கிறாங்க. ஆனால் எது நமக்கு முக்கியம்? எது நமக்கு முக்கியம்? குணப்படுத்துவது முக்கியங்களா, பெயர் வைக்கிறது முக்கியமா? சொல்லுங்கள். இப்போ இந்த வீட்டில் நிறைய குப்பைகள் இருக்கின்றன. அதை கூட்டி சுத்தம் பண்ணுவது முக்கியமா, இல்லை குப்பையை அளந்து பெயர் வைப்பது, ரிப்போர்ட்டில் எழுதி வச்சுட்டு காயத்தை பார்த்து கொண்டே இருப்பது? என்ன செய்கிறது? ஒரு ஃபைலை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே குப்பை இருக்கிறது, குப்பைக்கெல்லாம் பேர் எழுதி அளந்து எழுதுறது. இந்த குப்பை 4 நாளாக இருக்கிறது, இந்த குப்பை கெட்டியாக இருக்கிறது, இது பச்சையாக இருக்கிறது. இப்படி அளந்து எழுதிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டே இருந்தால் குப்பை சுத்தமாகுங்களா? அப்போ எதில் கெட்டிக்காராக இருக்கணும்? நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணணும்னா சுத்தம் பண்ணுறதுல கெட்டிக்காராக இருக்கணும். இப்போ வீட்டில் துணி இருக்குது, அழுக்கு துணிகள், சட்டை இவ்வளவு, வேட்டி இவ்வளவு, புடவை இவ்வளவு, பனியன் இவ்வளவுன்னு அழுக்கு துணிகளை எண்ணி எழுதி வைத்து கொண்டிருந்தால் போதுமானு கேட்டேன். என்ன செய்யணுங்க? துவைச்சி காய போட்டு
அயன் பண்ணி எடுத்து மடித்து வைக்கணும். நாங்கள் எண்ணி அழகாக எழுதிடுவோம்னு சொன்னால், அதுபோல் இன்றைய நவீன மருத்துவ விஞ்ஞானம் நோய்களை அளப்பது, பெயர் வைப்பது, எண்ணி எழுதி ஃபைலை சுமந்து கொண்டு தெரிவது, இதில் கெட்டிக்காரராக இருக்கிறார்கள். எந்த நோயை குணப்படுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிய சொல்லுங்கள். நாம் விஞ்ஞானமெல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிய உங்கள் நண்பர்கள் உறவினர்களில் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தி விட்டேன், நான் மிக நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்களா யாராவது? சரி, குணப்படுத்த முடியவில்லை. எத்தனை நாளாக குணப்படுத்த முடியலைங்க? எத்தனை ஆண்டுகளாக சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியல ஒரு நோயாளிக்கு? 5 வருடம், 10 வருடம், 22 வருடமாக சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியவில்லை. குணப்படுத்த முடியாவில்லாட்டாலும் பரவாயில்லை, அது சிக்கலாகிறது, வெவ்வேறு நோய்களை உண்டாக்குறது. வேறு கிட்னி ட்ரபிள், ஹார்ட் ட்ரபிள், கண்ணு கோளாறு, கால் கோளாறு முடியுது. குணப்படுத்த முடியாட்டியும் பரவாயில்லைங்க, சிக்கல் படுத்தி வச்சுருக்காங்களே. சரி, பிபி என்கின்ற இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க, இதை குணப்படுத்திட்டாங்களா? உங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் பிபியோடு இருக்கிறாங்க? இப்போ செவ்வாய்க்கு ராக்கெட்டை விட்டாங்க, அது போய் சேர்ந்தது. இது முடியலன்னு சொல்லலை அவங்க. இந்த தடவை முடியல, அடுத்த தடவை முயற்சி பண்ணி உலகத்தில் விஞ்ஞானம் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் உயரமான கட்டிடம் கட்டியிருக்காங்க. அது விட்டுருவோம். சராசரியாக மக்கள் குடியிருப்பு வீடுகள் எத்தனை மாடி இருக்குங்க? எத்தனை மாடிங்க மக்கள் குடியிருக்கிற வீடுகள்? 25 மாடி, 30 மாடி குடியிருப்பு வீடுகள். ஆனால் இதுவே 50 வருடத்துக்கு முன்னால் சாத்தியமா? அப்போ 50 வருடத்துக்கு முன்னால் சாத்தியமில்லாத ஒன்றை இப்போ இந்த நாடு மட்டுமில்லை, உலகம் முழுவதும் 50 மாடி 30 மாடியில் குடியிருக்கிற வீடு கட்டுறாங்க. சாதனைக்காக ட்வின் டவர் கட்டுறாங்க. அங்கே துபாயில் ஒன்று கட்டுறாங்க, அரேபியாவில் ஒன்று கட்டுறாங்க, அது வேறு விஷயம். நடைமுறை சாத்தியமாக பல மாடி கட்டுவது போல, நடைமுறை சாத்தியமாக 13 மாடியில் கப்பல் கட்டுவது போல, நடைமுறையில் சாத்தியமாக 400 பேரை வைத்து கொண்ட ஒரு விமானம் 16 மணி நேரம் பறப்பது என்கிறதை போல இந்த நோய்களை ஏன் குணப்படுத்த முடியவில்லை? அப்போ விஞ்ஞானம் என்ன செய்கிறது? வெவ்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது, நோய்களை குணப்படுத்த முடியவில்லை. இந்த உண்மையை ஒத்துக்கிறீங்களா? விஞ்ஞானத்தினால நோய்களை குணப்படுத்த முடியவில்லை. குணப்படுத்தியிருந்தால் சர்க்கரை நோய் எத்தனை நாள் குணமாக இருக்கும்? 1 மாதத்தில் குணமாக இருக்கணும், இல்லை 5 வருஷத்தில் குணமாக இருக்கணும், இல்லை 7 வருஷத்தில் குணமாக இருக்கணும். இப்போ 23 வருஷமாக சர்க்கரை நோய் இருக்குது எங்கள் பெரிய பாவுக்குன்னு என்ன அர்த்தம்? அப்போ குணப்படுத்த முடியவில்லை, இனிமேலும் குணப்படுத்த முடியாது என்கின்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைபேசியில் பேசுகிறேன். அப்போ அப்படிப்பட்ட மருத்துவத்தை நீங்கள் நம்ப வேண்டாம், நம்பி ஓடி சென்று ஏமாற வேண்டாம். அது ஒரு காணல் நீராக இருக்கிறது. காணல் நீர் எனக்கு மான் பார்க்குற அப்படியே நிழலாக தண்ணி மாதிரி தெரியும், ஓடிக்கிட்டே இருக்குது, தண்ணி இல்லை. இன்றைக்கு மக்கள் அப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை நான் கற்பனையாக சொல்லிட்டு இருக்கிறேனுங்களா? அது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குது, நான் சொல்கிறது உண்மை, நம்பாதீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நிதர்சனமாக பார்க்கிறீர்கள். ஒரு காய்ச்சலை குணப்படுத்த முடியலைங்க, ஒரு தலைவலியை குணப்படுத்த முடியல, தலைவலியை குணப்படுத்த முடியலைங்க. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நவீன விஞ்ஞான மருத்துவம் சரி, நம்முடைய பழமையான பல மருத்துவங்களும் சரி, பல வியாதிகளை குணப்படுத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றன. சரி, சர்க்கரை வியாதியை அலோபதியில் குணப்படுத்தலை, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, ஏதோ நிவாரணம் தெரிகிறது, கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது, அதை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் சர்க்கரை நோய் பரிபூர்ணமாக குணமாகிறது, குணமாக்கி இருக்கிறோம், குணமாக்கி கொண்டே இருக்கிறோம். 40 ஆண்டுகளாக ஒரு சாதாரண மனிதனான நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் நான் மலேசியாவுக்கு அழைக்கப்படுகிறேன். இது ஏறக்குறைய 10வது முறை வருகிறேன். ஒவ்வொரு முறையும் சொற்பொழிவுகளுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த மண்டபத்தில் இது அநேகமாக இது 3வது கூட்டமாக இருக்கலாம். இந்த மண்டபத்தில் வெவ்வேறு இடங்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 5 நாள் பயிற்சி முகாம்களை நடத்தி அதில் 60 பேர் கலந்து கொண்டு சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் போட்டு கொண்டிருந்த வயதான ஒரு உடற்பருமன் உள்ள அம்மா, 80 யூனிட்டுக்கு மேலே இன்சுலின் போட்டவங்க, அடுத்த நாள் இன்சுலின் எங்களை கேட்காமே நிறுத்திட்டாங்க. பழம் தான் கொடுத்தோம் 5 நாளும். அம்மா அப்படி திடீர்னு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு 20 யூனிட் 30 யூனிட் போட சொன்னேன். நல்லா இருந்தாங்க. 5 நாளும் பழம் சாப்பிட்டு கொண்டு அற்புதமாக இருந்தார்கள். நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே உங்களுடன் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய பாடகர் குணசேகரன் அவர்கள் இருக்கிறார்கள். மலேசியாவில் பிரபலமான பாடகர். அவருக்கு இனிப்பு நீர் வியாதி இருந்தது, எல்லாருக்கும் தான் வருகிறது. அவர் இரவில் தூக்கம் கெடுகிறார், 2 மணி வரை கச்சேரிகளில் பாடுகிறார், நிறைய வண்டி வாகனம் ஓட்டுகிறார். அதனால் அவர் சர்க்கரை வியாதி வந்துடுச்சு, குணப்படுத்த முடியல, எடையும் அதிகமாகிடுச்சு.
நல்லா சாப்பிட்றாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்காங்க. மலேசியாவில் எடை கூடுறது ஒன்றும் பெரிய சாதனையே இல்லை, அது பாட்டுக்கு கூடுது. ஏன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்றாங்க. வண்டி ஓட்டிகிட்டு போனால் எங்கே பார்த்தாலும் ஒரு மக்கள் கூட்டம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலலாம் அப்படி இல்லைங்க. 9 மணி ஆனாலே ஹோட்டல் கடையில் கூட்டம் குறைஞ்சிரும். 10 மணிக்கெல்லாம் பல ஹோட்டலில் எடுத்து மூடிடுவான். இங்கெல்லாம் 10 மணிக்கு தான் சில ஹோட்டலில் மும்முரமாக திறக்கிறாங்க போல இருக்கு. ஆகவே இந்த நாட்டு மக்கள் உண்டு 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 ஆகிறார்கள், குண்டு குண்டு. அப்புறம் வியாதி வருகிறது 2 ஒரு வியாதி யாருக்கு இல்லைங்க, 2 வியாதி 3 வியாதி 4 வியாதி தான் சொல்கிறாங்க. ஒரே வியாதி யாரும் சொல்லலை. இந்த மல்டிபிள் டிசீஸ், ஒரு வியாதி சொன்னால் பெருமை இல்லை போல இருக்குது. சார் எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கூட ஒபேசிட்டி இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் ஒரு பிரசுரம் வைத்திருக்கிறோம். இதை இன்று நீங்கள் வாங்கி செல்லுங்கள், படித்து பாருங்கள். ஒரு அலோபதி டாக்டருடைய குடும்பம். நான் எழுதியிருக்கிற செய்தியை நான் சொல்ல விரும்பலை, நேரம் வீணாகுது. படித்து பாருங்கள். டாக்டர் ரேவதின்னு அவங்க அப்பாவுக்கு 40 வருஷம் சர்க்கரை வியாதி, இன்சுலின் போட்டு கொண்டிருக்கிறார்கள், குணப்படுத்த முடியவில்லை. 23 நாளாக காய்ச்சல், குணப்படுத்த முடியவில்லை. கடைசியில் முடியலேன்னு சொல்லி எங்கிட்ட வந்தாங்க. நான் 10 நாளில் சௌக்கியம் பண்ணியிருக்கிறோம். சாட்சியாக எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, அவங்களுடைய தொலைபேசி எண் இருக்கிறது. டாக்டர் ரேவதி சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ பொய்யை நாங்கள் எழுத மாட்டோம். இந்த கட்டுரையை நான் எழுதியதல்ல, அந்த டாக்டர் எழுதி கொடுத்த கட்டுரை. அதே போல் கன்னா பாலா என்கின்ற ஒரு அமெரிக்க இருந்து வந்த ஒரு தமிழ்நாட்டு பெண்மணி, அவர்களுக்கு புற்றுநோய், அங்கே குணமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கேன்சர் சர்வைவர் கேஸ் என்று அவர்கள் எழுதி கொடுத்த கட்டுரை. அவருடைய ஃபோன் நம்பர், இமெயில் இருக்கிறது. குணப்படுத்த முடியாது என்று சொன்ன அந்த நோயாளி செத்து போய்விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கீமோதெரப்பி பண்ணால் 2-3 வருஷம் இருப்பாங்க, கீமோதெரப்பி பண்ணாட்டி 1 வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க. 18 சென்டிமீட்டர் ஓவரியில் கட்டி, ஓவேரியன் கேன்சர். அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க உறவினர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி, மருதமலையில் இயற்கை மருத்துவர் சுப்பிரமணி இருக்கிறாரு, நான் அவங்ககிட்ட வைத்தியம் பண்ணி நல்லா இருக்கிறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணலை, அசால்ட்டாக இருந்தாங்க. இந்த அம்மா விடவே இல்லை. ஃபோனு தானே பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. நான் சொன்ன விளக்கங்கள் அவருக்கு பிடித்து போய் நம்பிக்கை ஏற்பட்டு என்னிடம் வந்து 50 நாட்கள் இருந்தார்கள். குணமாகி இப்பொழுது கன்னா பாலா அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலம் ஆஸ்டினில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சாகப்போகின்ற நோயாளி என்னிடம் வந்து 50 நாள் பயிற்சி பெற்றதுனாலே மருத்துவராக மாறி நூற்றுக்கணக்கான பேருக்கு வைத்தியம் பண்ணுகிறார்கள். நான் என்ன செய்தேன் என்று நினைக்கிறீர்கள்? இந்த IFS ஆஃபீஸர் சோமசுந்தரம், அவர் பெரிய அதிகாரி, தமிழ்நாட்டில் ரிட்டையரான கலெக்டருக்கு மேலே இருக்கிற பவர். IFS, இந்தியன் ஃபாரஸ்டரி சர்வீஸ், அந்த காலத்தில் படிப்பு, அந்த காலத்து அதிகாரி. அப்போ கன்னா பாலாவுக்கும் சோமசுந்தரத்துக்கு நான் என்ன கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க? ஒரு மருந்தும் கிடையாதுங்க, மருந்தே கிடையாது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான், பழங்களை கொடுத்தேன். முக்கியமாக பழங்கள் தான். பழச்சாறுகளை கொடுத்தேன். அதிலும் வாழைப்பழம் கிடையாது. வாழைப்பழம் என்று சொல்வார்கள். ஆனால் நோயாளிகளுக்கு, அந்த நோயாளிக்கு வாழைப்பழம் கொடுக்கல. ஏன்னா வாழைப்பழத்தில் ஜூஸ் இல்லை. நாங்கள் கொடுத்தது முக்கியமாக திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை, பப்பாளி, அன்னாசி பழம். இந்த 5 பழம் தான் டெய்லி கொடுக்குறோம். காய்கறி கொஞ்சம் வேக வச்சு கொடுக்குறோம். எப்பாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம், எப்பாவது, தினம் இல்லை. அப்படி பழ உணவினால்தான் அந்த நோய்கள் குணமான. அது மாதிரி இல்லை. இன்னும் ஃப்ரோசன் ஷோல்டர், முகேஷ் குமார்னு ஒருத்தர் டெல்லி, அவருக்கு தோலை கையை தூக்க முடியாது, எல்லாம் பிடிச்சிக்கும் டைட்டாக, துருப்பிடிச்ச ஒரு மிஷின் மாதிரி கையை தூக்க முடியாது. கார் ஓட்ட முடியாது, சட்டை போட முடியாது, சாப்பிட முடியாது, செக்கில் கையெழுத்து போட முடியாது. ஒரு ஹோல்சேல் டீலர், பேக் நடத்துகிறார். ஸ்கூல் பேக்கெல்லாம் ஹோல்சேல் 2 தலைமுறையாக பண்ணிகிட்ருக்காங்க. வசதியானவர் தான். முடியல. டெல்லியில் எல்லா மருத்துவமனையும் பார்த்தாச்சு. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அங்கே பார்த்துட்டாரு. ப்ரைவேட் பணக்கார மருத்துவமனையில் பார்த்தாரு. பின்பு பெங்களூரில் அவங்க மகள் சொல்ல கேட்டு வந்து 22 நாள் இருந்து குணமாகிவிட்டார். அவருடைய கட்டுரை இந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்போது எந்த நோயாளியாக இருந்தாலும் நாங்கள் தருவது என்ன? பழங்களை முக்கிய உணவாக தருகிறோம். அடுத்ததாக நீர்க்காய்கள், 5 வகை காய்கறிகள்: பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், மேராக்காய், கேரட், வெள்ளரிக்காய். இதை முதல் சொன்ன நீர்க்காய்கள் தான் அதிகமாக கொடுப்போம். காலையில் சுக்கு காப்பி, 8:30 மணிக்கு அருகம்புல் சாறு, 11:30 மணிக்கு மதிய உணவு, 5 வகை பழங்கள்,
ஒரு வகை காய், கீரை வேக வைத்தது, அதில் தேங்காய் துருவல் போட்டிருப்போமே தவிர எண்ணெய் கிடையாது. உப்பு காரம் லேசாக இருக்கும். மாலையில் 3:30 மணிக்கு ஒரு காய்கறி சூப் அல்லது வாழைத்தண்டு சாறு அல்லது இளநீர், கரும்பு தண்ணி, இந்த மாதிரி. மீண்டும் 5:30 மணிக்கு இரவு உணவு. மாலை 5:30 மணிக்கு இரவு உணவு கிடையாது. 11 மணி, 11:30 மணி, 5:30 மணி 2 உணவு தான். பஞ்சபூத சிகிச்சைகள். ஒவ்வொரு நோயாளியும் நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் படுக்க வைத்து உட்கார வைத்து சன் பாத் கொடுக்கிறோம். 2 வேளை குளிப்பாட்டுகிறோம். நன்றாக தண்ணீரில் குளியுங்கள். தண்ணிக்குள்ளே உட்கார்ந்து குளியுங்கள். அதுக்கு ஒரு டப் இருக்குது, இடுப்பு குளியல் தொட்டின்னு பேர், ஹிப்பு பாத் டப். அந்த டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண நம்முடைய அண்டா குண்டா மாதிரி இருக்கும். இப்படி அண்டா குண்டா மாதிரி இருக்கும். இது கூட தண்ணி ஊற்றுறோம். ஒரு மனிதரை உட்கார வச்சிடறோம். எப்படி இடுப்பில் தொப்புள் வரைக்கும் தண்ணி இருக்குங்க, தொடையில் பாதி தண்ணி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு பேர் ஹிப்பு பாத். அந்த பேனரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், பாருங்கள், கண்டுபிடிங்க. ஹிப்பு பாத், இடுப்பு குளியல். அதே மாதிரி இன்னொரு டப் இருக்குது. அதுக்கு தலையை வச்சுருப்போம், உடம்பு கால் இப்படி இருக்கும், இங்கே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதுக்கு பேர் ஸ்பைனல் பாத், முதுகந்தண்டு குளியல். இது போக பனானா லீஃப் பாத். பனானா லீஃப் பாத்னுங்க, நம்ம வாழை இலையை போட்டு விருந்து சாப்பிட்டு தான் பழகியிருக்கிறோம். வாழை இலை போட்டு விருந்து, வாழை இலை விருந்து ஹோட்டல்லாம் பேர்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு வாழை இலையை விரித்து அது மேலே நோயாளியை படுக்க வச்சு மேலே ஒரு வாழை இலை 2 வாழை இலையை போட்டு நல்லா நார் போட்டு கட்டிடுவோம். மூக்குக்கு மட்டும் ஓட்டை இருக்கும். வெயிலில் 11 மணி வெயில், 10 மணி வெயிலில் படுக்க வச்சுருப்போம். காலை வெயில், வயிறு காலியாக இருக்கும், குடல் சுத்தமாக இருக்கும். பனானா லீஃப் பாத். நன்றாக வியர்வை வரும். இந்த நாட்டில் வியர்வை நல்லா வருது. கொஞ்ச நேரம் நடந்தாலே வியர்வை வருது. அருமையான நாடு. அதுபோக மண் பூச்சி குளியல், மட் பாத். மட் பாத், மண்ணை குழப்பி பூசுறதுங்க உடம்புல. அப்புறம் குளிக்கிறதுக்கு கடலை மாவு தான், சோப்பெல்லாம் கிடையாது. இங்கே கூட ஒரு குளியல் பொடியெல்லாம் வச்சுருக்காங்க. இயற்கை பொருள்களை போட்டு செஞ்ச பொடி, குளியல் பொடி. பல் துளைக்கிறதுக்கு பல் பொடி தான், வசிக்கிறான ஒரு பல் பொடி. இன்னொரு ஏதோ ஒரு மூலிகை பல் பொடி. குளிக்கிறதுக்கு கடலை மாவு, பல் துளைக்கிறதுக்கு பல் பொடி, பேஸ்ட் கிடையாது, சோப்பு கிடையாது. அப்படி 2 மணி நேரம் வெயிலில் சன் பாத் கொடுக்குறோம். 2 வேளை குளிக்க சொல்கிறோம். இதுதாங்க இங்கே மருத்துவம். 2 தடவை யோகாசனம் பண்ண வைக்கிறோம். காலையில் 1.5 மணி நேரம், 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், 8:30 மணி வரைக்கும் யோகாசனம். மாலையில் 4 முதல் 5 வரைக்கும் யோகாசனம், மூச்சு பயிற்சி, நல்ல ஓய்வு. இதை விட முக்கியமானது என்னென்னா, தினமும் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாடம் நடத்துகிறோம். இப்பொழுது நான் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறேனோ அதே போல் நோயாளிகளை உட்கார வைத்து, உள்நோயாளிகள் தங்கியிருப்பார்கள், இன்பேஷண்ட்ஸ். வெளி நோயாளிகள் வருவார்கள் மருத்துவ ஆலோசனைக்கு. 2 கூட்டத்தையும் உட்கார வைத்து எப்படியும் 15, 20 பேர், 30 பேர் வருவார்கள். சில நாள் 10 பேர் இருப்பார்கள். உற்சாகமாக, அற்புதமாக அவர்களுடைய கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பாடம் நடத்துகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் பாடம், விளக்கம் சொல்கிறோம். ஏன் ஆரஞ்சு சாப்பிட வேண்டும், ஏன் வாழைப்பழம் தேவையில்லை, கண்ட எண்ணெய்களை பயன்படுத்தாதீர்கள், மாமிசம் முட்டை என்ன செய்யும், பால் கெடுதல், வெள்ளை சர்க்கரை வேண்டாம், அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பு சீனி உபயோகப்படுத்துங்கள். அது இப்பொழுது ஆர்கானிக் ஷாப்புகளில் கிடைக்கும். இங்கே கூட இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இன்று நிறைய ஆர்கானிக் ஷாப் வந்து விட்டது. ஆர்கானிக் என்ற ஒரு இயற்கையாக இருக்குது. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக் ஷாப் என்று நிறைய ஒரு இயற்கை விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ மருந்தே இல்லை, மூலிகை மருந்தும் கிடையாதுங்க. நீங்கள் சித்த மருத்துவத்தில் மூலிகை நிறையா இருக்கும். பட்டை, வேர்கள், கஷாயங்கள், இலைகள், பொடிகள், லேகியங்கள், குளுகைகள், மாத்திரைகள், நசியங்கள், எண்ணெய்கள், ஒன்றும் கிடையாது. எப்படிங்க அப்படி சௌக்கியமாகுது? அது இயற்கை மகாசக்தியினுடைய ஆற்றல். பஞ்சபூத சிகிச்சைகள். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், மண்ணில் விளைந்த உணவுகளை மண் உணவுகள் என்று சொல்கிறோம், அதை குறைத்து விடுகிறோம். தண்ணீர் உணவு, காற்று உணவு, சூரிய சக்தி உணவு, ஆகாய உணவு, மற்ற 4 உணவுகளையும் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். இங்கே ஆகாயம் என்றது நுட்பமான சக்தி. இதைத்தான் ஞானிகள் எல்லாம் உயிராற்றல் என்று பேசுகிறார்கள். அடுத்தது சூரியன், இது ஒரு அற்புதமான சக்தி. காற்று, இந்த 3ஐயும் நாங்கள் நுண் உணவுகள் என்று சொல்கிறோம்.
நுண் உணவு, ஆங்கிலத்தில் சொன்னால் சட்டில். தண்ணீர், அதை நீர் என்று சொல்லலாம். மண், தன் மண், இது ரெண்டையும் தின் உணவு என்று சொல்கிறோம். கிராஸ், இந்த தின் உணவை வாயில் போட்டு தின்றால்தான் போகும். இதுக்கு வாய், இதுக்கு மூக்கு, இதுக்கு உடல், முக்கியமாக கண், இது எல்லாம், இது முக்கியமாக காதிலிருந்து எல்லாமே ஆள் உடம்பினுடைய முழு. இதுதான் உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி குறைவதுனால தான் உங்களுக்கெல்லாம் நோய் வருகிறது. உயிர் சக்தி குறைஞ்சி போகுது. ஏன் குறைஞ்சி போகுது? இதுவும் குறைஞ்சி போச்சு, இதுவும் குறைஞ்சி போச்சு. இந்த 3 ஒன்றா சேர்ந்தால் தான் உயிர் சக்தி அதிகமாகும். நுண் உணவு அதிகப்படுத்தணும். நீங்கள் என்ன பண்ணுறோம்? நாம் மண்ணில் விளைஞ்ச மரவள்ளிக்கிழங்கு, நிலக்கடலை என்கிற கச்சாங் கிரவுண்ட் நட்டில் இருந்து எல்லா உணவுகளையும், ரொட்டி, கோதுமை, அரிசி, மாவு, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு வடை சுட்டு, உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாம் போட்டு மண்ணை நிரப்பி விட்டோம். ஒரு குடத்துக்குள்ளே மண்ணை நிரப்பி விட்டால் அதில் வேறு பொருளுக்கு இடம் இருக்குங்களா இல்லைங்களா? ஒரு குடம் இருக்குது, இது கொய்யவனார் செய்த மண்ணு பாண்டம் பாடியிருக்காங்க இல்லைங்களா? காயமே இது மெய்யடா, நாம் இது மெய் தான், நம்மளுக்கு மெய். இது பொய்யன மாயையாவாக இருக்குது. இதை வச்சு தான் நான் வாழ்கிறேன், இதில் தான் துன்பம் வருது, இன்பம் வருது. அப்போ கொய்யவனார் செய்த மண்ணு பாண்டத்தில் நம்ம மண்ணை போட்டு நிரப்பிட்டோம். எல்லாம் இந்த மண் உணவு, ஃபுட்டு. இது குட்டாக இருக்கணும், இதுதான் உணர்வாக மாறுது. இப்போ இங்கே காற்றுக்கு இடம் எங்கேங்க, தண்ணிக்கு எங்கே இடம் எங்கே, பூரா கல் மண்ணை போட்டு நிரப்பியாச்சு. அப்போ இந்த உடம்பு என்கின்ற பாண்டத்துக்குள்ளே மண்ணை போட்டு நிரப்பாதீங்கன்னு சொல்கிறோம். மண்ணுனா உணவுங்க. முக்கியமாக மண்ணுக்கடி விளைஞ்ச உணவெல்லாம் தவிர்க்கணும். மண்ணுக்கு மேலே விளைஞ்ச உணவுகளையும் மண்ணுக்கு மேலே போயிடணும். அந்த உணவிற்கும் சூரிய சக்தி அதிகமாக இருக்க வேண்டும். அந்த உணவிலும் மண் சக்தி குறைவாக இருக்க வேண்டும். நீர் சத்து அதிகமாக இருக்க வேண்டும். இளநீ குடிக்கிறீங்க, அதில் என்ன சத்து அதிகமுங்க? தண்ணி அதிகமாக இருக்குது, தேங்காய், வழுக்க தேங்காய் கொஞ்சமாக இருக்குது, காற்று இருக்குது. சூரியனுடைய சக்தியின் வெளிப்பாடு தான், அதனுடைய விளைவு தான் இளநீர். அந்த இளநீருக்கு இனிப்பு எப்படி வந்தது? அந்த மட்டையில் துவர்ப்பு எப்படி வந்தது? இந்த கெட்டியான தொட்டி எப்படி வந்தது? அந்த இளநீருக்குள்ளே ஒரு நறுமணம் எப்படி வந்தது? இதெல்லாம் இயற்கை மகாசக்தியினுடைய ஆற்றல் விளைவு, ஆற்றல் மாற்றங்கள். அப்போ உணவு என்றால் அதிலும் இந்த நுண் உணவுகள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ தான் உடம்புக்குள்ளே இது உயிர் இருந்தால், இது இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக வாழலாம். இந்த தத்துவத்தை நோயாளிக்கு புரிய வைக்கிறோம். நாங்கள் கண்டதெல்லாம் திங்காது. ஆகவே நாங்கள் மண் உணவை நிறுத்திடுறோம். எண்ணெய் ஒரு சொட்டு கிடையாதுங்க, வெள்ளை சர்க்கரை கிடையாது, உப்பு பொதுவாக கிடையாது, பருப்புகள் கிடையாது. பருப்புகள் பூரா கேஸ் ட்ரபிள் உண்டாக்குது. இது காற்று நல்ல காற்றாக இருக்கணும், பிராணனாக இருக்கணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவில் வர்றதெல்லாம் அபானனாக இருக்குது. அபான வாயுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபானன், அபான வாயு குடல் வழியாக வெளிப்படுத்துறது அபான வாயுங்கிறாங்க. பயங்கர நாத்தமாக இருக்குது. இந்த கேஸ் வெளியாச்சுன்னா அவங்களே தாங்க முடியல. அப்போ இந்த சூரிய சக்தி மிகுந்த உணவுக்கு பதிலாக நம்ம மண் சக்தி மிகுந்த உணவுகளையும் மட்டமான உணவு சாப்பிட்றோம். ஒரு பேரிச்சம்பழத்து சூரிய சக்தியினுடைய ஒரு அற்புத பொக்கிஷம். நொங்கு, இந்த நாட்டில் விளையக்கூடிய அனைத்து பழங்களும் மரங்களில் தான் விளைகின்றன. சூரிய சக்தியினுடைய பரிசு தான் கனிகள். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றாட்டி கூட உயிரோடு இருக்கும், எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கும். ஆனால் தக்காளி செடியோ நிலக்கடலை செடியோ தண்ணி இல்லைன்னா வாடி போயிடும். அது சில மாதங்கள் தான் அதுக்கு வயசு. மண்ணில் என்ன இருக்கோ அந்த மண்ணினுடைய இம்ப்யூரிட்டிஸ், இப்போ மண்ணில் இயற்கை உரம் இருந்தால் இயற்கை உரம் நல்லாயிருக்கும், செயற்கை உரம் ரசாயனங்கள் கழிவுகள் இருந்தாலும் அதுக்குள்ளே வந்துடும். ஆகவே இன்றிலிருந்து நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் மண்ணுக்கடியில் விளைந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அல்லது குறைத்து கொள்ளுங்கள். சார் கேரட் நல்லதுன்னு சொல்கிறாங்களே, கேரட் வித் ஜூஸா கேன்சர் குணமாகுதாமே வெப்சைட்டில் போட்டிருக்கு. ஆமாம், உண்மைதான். அவங்க பட்டினி இருந்து கேரட் ஜூஸ் குடித்தா நன்மை பண்ணும். நீங்கள் கேரட்டை பொடி பொடியாக வெட்டி தண்ணியில் வேக வச்சு வதக்கி தாளித்து சாப்பிட்டா நன்மை வரவே வராது. அதே கேரட்டை பசி இல்லாமல் சாப்பிட்டா வராது. அப்போ கேரட் வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பசிக்க விட்டு அதை மட்டும் குடிக்கிறாங்க.
ஆனால் அதில் குணமாக இருக்குது, தாமதமாகுது. இப்போ மண்ணுக்கடி விளைஞ்ச கேரட்டை விட மண்ணுக்கு மேலே விளைஞ்ச அருகம்புல் ரொம்ப சிறந்தது. அருகம்புல் சாறு குடிங்க, புதினா இலையில் சாறு குடிங்க, கொத்தமல்லி இலையில் சாறு குடிங்க. அதை விட மரத்தில் விளைந்த கருவேப்பிலை சாறு குடிங்க. மரத்தில் விளைந்த கருவேப்பிலையில் பழம்தான் சாப்பிடணும். கருவேப்பிலை பழத்தை குயில்கள் சாப்பிடுகின்றன, மைனாக்கள் சாப்பிடுகின்றன, கிளி சாப்பிடும். பழம். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். கிளி ஃப்ரூட்டேரியனாக இருக்குது, நட்ஸை சாப்பிடுது. குரங்கு ஃப்ரூட்ஸை சாப்பிடுது, நட்ஸு சாப்பிடுது. விலங்குகளையே கொஞ்சம் அறிவும் நுட்பமும் நுண்ணறிவும் கொஞ்சம் சிந்திக்க மாற்றல், கணக்கு போட மாற்றல் மிகுந்த மிருகம் குரங்கு தான். குரங்கில் மனித குரங்குனா இருக்குது, 5-6 வகை குரங்கு இருக்கிறது. கொரில்லா, உராங்குட்டான், ஏப், இந்த மாதிரியான ஒரு 5 வகை குரங்குகள் இருக்கின்றன. அவையெல்லாம் மனிதனை போல சிந்திக்கின்றன, அமைதியாக இருக்கின்றன, தலைமை தாங்குகின்றன, குட்டிகளை பேணி வளர்த்துகின்றன. அப்போது மனிதனுக்கு அறிவு நல்லா வரணும்னா அவன் ஃப்ரூட்டேரியனாக இருக்கணும், இருந்திருக்கணும். அவன் எந்த மனித கூட்டம் ஞானம் பெற்றது என்று பார்த்தால் அவன் ஃப்ரூட்டேரியனாக இருக்கணும், அல்லது விரதம் இருந்திருக்கணும். கரடி பாருங்கள், ஒரு 4 மாதம் 5 மாதம்தான் சாப்பிடுது, 7 மாதம் 8 மாதம் பனியில் அப்படியே படுத்து சாப்பிடாமல் ஓய்வு எடுக்குது. பாருங்கள், இதெல்லாம் டிஸ்கவரியில் நீங்கள் பார்க்கலாம். எந்த உயிரினமும் மனிதனைப் போல 3 வேளையும் வருஷம் 365 நாளும் சாப்பிடுவது கிடையாது. இந்த நாட்டில் 3 வேளையா 5 வேளையா தெரியாது. சில நாடுகளில் நடந்து கொண்டே சாப்பிடுகிறார்கள், ரயில் நிலையத்தில் நடந்து கொண்டே குடித்து கொண்டே போகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் இது? எல்லா உயிரினங்களும் உண்ணாவிரதம் இருக்கின்றன. உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது இந்த மண் உணவு நின்று போய் விடுகிறது, இந்த மற்ற 4ம் அதிகரித்து விடுகிறது. ஸோ உங்களுக்கு எந்த நோய் போகணுனாலும் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், மண்ணுக்கடி விளைஞ்சல விதிவிலக்கு இருக்குது. கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம், முள்ளங்கி சாம்பாரில் ஒரு நாளைக்கு போடலாம். கச்சாங்க நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதையும் வறுத்து சாப்பிட்றது என்ன செய்கிறதுங்க, அதில் மசாலா போடுறது, அது பழசாய் கெட்டு போகுது, பேக்கெட் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றது. இப்போ எல்லா உயிரினங்களும் கச்சாங்க சாப்பிடக்கூடிய உயிரினம் முதல் கொண்டு பச்சையாக திங்கிறது. எலி, பன்றி போன்ற உயிரினங்கள் நிலக்கடலையை பச்சையாகத்தான் தின்னும், ஈரத்தோடு சாப்பிடும். நம்மளை மாதிரி வறுத்து கடையில் வச்சு 2.5 மாதம் ஆகியிருக்கும், யூஸ் பிஃபோர்னு போட்டிருப்பான். அப்படியெல்லாம் சாப்பிட்றதில்லை. வறுத்தாலே அது செத்து போச்சு, வேக வைத்தால் செத்து போய்விடும். காய வைத்தால் கூட உயிர்த்தன்மை இருக்கிறது, முளைக்கும். அதை ஊற வைத்து சாப்பிட வேண்டும். இப்படித்தாங்க இருக்குது. அதனால் மண்ணுக்கடி விளைஞ்ச உணவு விட்டுட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் விட உயர்ந்தது மரங்களில் விளைந்த கனிகள். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். ஆகவே நீங்கள் அந்த விஷயத்துக்கு மாறிவிட வேண்டும். ஆனால் மக்கள் என்னவாக இருக்கிறார்கள்? வெஜிடேரியனாக இருக்கிறார்கள். அது கூட போராது என்று நான் சொல்கிறேன். மக்கள் ஃப்ரூட்டேரியனாக மாற வேண்டும் என்பது எங்கள் கருத்து. ஃப்ரூட்டேரியனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். நாங்கள் என்னுடைய மருத்துவமனையில் ஃப்ரூட்டேரியன் தியரியைத்தான் ஃபாலோ பண்ணுகிறோம். அசைவம் கிடையாது என்பது சாதாரண விஷயம், உங்களுக்கு தெரியும். பால் கிடையாது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்ற ஒரு சொட்டு கூட பால் கிடையாது. எங்கெங்கெல்லாம் பால் பயன்படுத்த வேண்டுமோ அங்கே நாங்கள் தேங்காயை பயன்படுத்துவோம். தேங்காய் துருவலை காய்கறிகளில் போடுகிறோம், கீரைகளில் போடுகிறோம், கொத்தமல்லி புதினா சட்னியில் போடுகிறோம். சாதத்தில் கஞ்சியில் வேண்டுமானால் கலக்கலாம். அங்கே உதவியாளர்களுக்கு தானிய கஞ்சி கொடுக்குறோம். காலையிலே 8:30 மணிக்கு ராகி மாவு, மக்காச்சோளம், கம்பு, திணை, சாமை போன்ற காட்டு தானியங்கள், நாட்டு தானியங்கள், சின்ன தானியம், அவையெல்லாம் புன்சை தானியங்கள். அதாவது மழையிலேயே வெயிலிலேயே விளைபவை. அவைகளுக்கு உரமோ அதிக தண்ணீரோ கொடுக்க மாட்டார்கள். 6 மாதம் 8 மாதம் அந்த பயிர். இதைத்தான் நம்முடைய கிராம மக்கள் சாப்பிட்டு வளமாக வாழ்ந்தார்கள். காட்டு தானியம் என்று பெயர், புன்சை தானியம். சூரிய சக்தி அதில் மிகுந்திருக்கும். ஒரு சோளத்தினுடைய இலை பார்த்தால் அகலமாக இருக்கும். அந்த அகலமான இலை சூரிய ஒளியை வாங்கி தானியமாக மாற்றுகிறது. ஆனால் இப்பொழுது நெல் பயிர் அதுக்கு வயசு கம்மி. 6 மாதம் விளைந்த நெல்லை இப்போ 5 மாதம் 4 மாதம் என்று சொல்லி 3 மாதத்தில் அரிசியை தயாரிக்கிறார்கள். அப்போ தரம் குறைந்து விடுகிறது, குவாலிட்டி குறைந்து விடுகிறது, குவான்டிட்டி அதிகம் கிடைக்கிறது.
இந்த அரசாங்கமும் வியாபாரிகளும் விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் என்ன செய்தார்கள்? நிறையா உற்பத்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க. தரமாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்லலை. இப்போ மக்கள் தொகையும் நிறைய உற்பத்தி ஆகிட்டுருக்கு. தரமாக உற்பத்தி ஆகிட்டுருங்களா, நிறைய உற்பத்தி ஆகிட்டுருங்களா? தரம் குறைஞ்சிட்டு வருதுங்களா? மனநோயாளிகள் பிறக்கிறார்கள், உடல் ஊனமுற்றவர்கள் பிறக்கிறார்கள், பிறக்கும்போதே பல நோய்கள், எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலை. ஆனால் இப்பொழுது செல்ஃபோன், கம்ப்யூட்டர், கப்பல், விமானங்கள் எல்லாம் தரக்குறைவாக உற்பத்தி பண்ணுறார்களா? நாளுக்கு நாளும் தரம் அதிகரித்து கொண்டே போகிறதா? இப்போ ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் இது போன்ற ஒரு நல்ல கேமரா இருந்ததுங்களா? 30 வருடத்துக்கு முன்னால் வீடியோ கேமரா பெருசாக இருக்கும், ஒரு பெரிய டேப் சுற்றிக்கிட்டு இருக்கும் தோளில். இவ்வளவு ஒரு சினிமா படத்துக்கு 3 கேசட் இருக்கணும். அப்புறம் ஒரு கேசட்டாக மாறிச்சு. அப்புறம் சிடி, டிவிடி என்னென்னமோ வந்து இப்போ ஒரு சின்ன பென்ட்ரைவ், அதை விட சிப்பு, ஒரு கார்டு, மெமரி கார்டுங்கிறாங்க, அது கூட 3 சினிமா இருக்குதுங்க. இவ்வளவுங்க. அப்போ இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருள்கள், மிருகங்கள், பறவைகளெல்லாம் பரிணாமத்தில் ஒரு நல்ல தரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் உண்டாக்கிய பொருள்கள் அற்புதமாக செயல்படுகின்றன. சூப்பர் குவாலிட்டி, எவ்ரிடே இம்ப்ரூவ் ஆகுது. மனித இனம் தன்னுடைய குவாலிட்டியில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதா? இதுதாங்க கேள்வி. எங்கேயோ ஒரு ஞானி, எங்கேயோ ஒரு விஞ்ஞானி இருப்பாங்க. அது வந்து விதிவிலக்கு, அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. பொதுவாக பார்த்தால் மனித இனம், மலேசிய மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை, அமெரிக்க மக்கள் தொகையில் நோயாளியின் சதவீதம் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறதா, குறைந்து கொண்டு வருகிறதா? சிக்கலாகி கொண்டு வருகிறது. ஆகவே நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? பேரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சீரழிவில் நிற்கிறோம். இருந்து எப்படி விடுதலை அடைவது? ஒரே வழி இயற்கை தாங்க. வாழச் சொல்லுது இயற்கை, வாழ்வில் துன்பம் செயற்கை. இது நான் சொல்லலை, நம்முடைய பழைய புலவர்கள் சொல்லலை, இக்கால கவிஞர் சொல்கிறாரு, இக்கால சினிமா நடிகர் சொல்கிறாரு. சினிமா பாட்டில் வர்ற பாட்டுங்க. வாழச் சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. ஒருவன் அறிவாளி, உலகில் மற்றவன் நோயாளி. அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடல் நலத்தில் முன்னேற வேண்டும். இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் எவ்ரி டே. வியாதியை பற்றி மறந்துடுங்க. ஆரோக்கியத்தை அடைய வேண்டும், ஆரோக்கியத்தை உதர வேண்டும். ஹெல்த், டோட்டல் ஹெல்த், பெர்ஃபெக்ட் ஹெல்த், சூப்பர் ஹெல்த், சுப்பீரியர் ஹெல்த், பர்மனெண்ட் ஹெல்த், ஹெல்த் வித்தவுட் மெடிசின், ஹெல்த் வித்தவுட் எஃபர்ட், ஹெல்த் நேச்சுரல். இப்படி ஹெல்த்துக்கு கிரேடு போடுங்க. இப்போ மக்கள் ஹெல்த்துக்காக கிரேடு வச்சுருக்காங்க, வியாதிக்கு பேர் வச்சுருக்காங்க. ஐயா 4000 வியாதிங்கிறாங்க, 3000 வியாதிங்கிறாங்க. அக்யூட் டிசீஸு, க்ரானிக் டிசீஸு, பேலியேட்டிவ் கேர், குணப்படுத்த முடியாத வியாதின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கெடுதல் செய்கிற மருந்துன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இந்த மருந்து உறுதியாக கெடுதல் தான் பண்ணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. மருந்து வியாபாரம் கொடி கட்டி பறக்கிறது, கொள்ளையாக நடக்கிறது. உலகம் முழுதும் அப்படி தான். ஆகவே தயவு செய்து இன்றிலிருந்து நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கால் எந்திரிச்சோடனே தண்ணி குடிங்க. அதிகபட்சம் தண்ணி குடிங்க. எவ்வளோ தண்ணினால நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். 1.25 லிட்டர் குடிக்கணும், 3/4 லிட்ரு, 1/2 லிட்ரு, இதெல்லாம் குழப்பமாதீங்க. மேக்ஸிமம் தண்ணின்னு குடிச்சுங்க. குடிச்சிட்டே இருங்க. மேக்ஸிமம் போதும்னா நிறுத்திங்க. உடல் சொல்வதை கவனியுங்கள், மனம் வயிறு சொல்வதை கவனியுங்கள். ஆனால் மேக்ஸிமம் குடிங்க. நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ஒரு 80 கிலோ இருக்கிற மனிதர் காலையில் எழுந்த உடனே சுமார் 800 மில்லி லிட்டர் தண்ணீர் குடித்தால் போதுமானது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதில் 20%, இன்னொரு 150 மில்லி கூடலாம் குறையலாம். ஒரு 35 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், அவன் எவ்வளோ குடிக்கலாங்க? 350 மில்லி குடிக்கலாம். அவனை போய் 1.25 லிட்டர் குடினா முடியுங்களா? இன்னொருத்தர் 140 கிலோ இருக்கிறாரு, அவருக்கு 800 மில்லி எப்படி பத்தும்? அவர் 1 லிட்டர் 1.25 லிட்டர் குடிக்கலாம். இப்படி வயசு, சைஸு, அப்புறம் டிசீஸு, இந்த 3ஐயும் கணக்கு பண்ணி தண்ணி குடிங்க. இப்போ கிட்னி ட்ரபிள் இருக்குது, தண்ணி அதிகம் குடிக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. தண்ணி குறைச்சிட்டே போனால் மேலும் கிட்னி ட்ரபிள் அதிகமாகும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? சற்றே கொஞ்சம் அதிகம் குடியுங்கள், பயப்படாதீர்கள். 3/4 லிட்டர் குடிக்க சொல்லியிருக்கிறார் டாக்டரா, 100 மில்லி சேர்த்து குடிங்க. அப்போ தண்ணி நிறையா குடித்தால் தானே அழுக்கு போகும். தண்ணீரை குறைவாக குடிக்க கிட்னி கெட்டு போய்விடும்.
நாம் எப்படி காலையில் எழுந்த உடனே நிறைய யூரின் போகிறோமோ அதுபோல் குடலை சுத்தம் பண்ண வேண்டும். டாய்லெட்டில் தண்ணியை வேகமாக அடித்து விட்டால் தான் ஃப்ளஷ் ஆகும், மெதுவாக ஊற்றினா ஃப்ளஷ் ஆகாது. அதுபோல் காலையில் எழுந்த உடனே சுமார் 3/4 லிட்டர் சராசரியாக வைத்துக்கொள்ளுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ். இல்லை தண்ணீரை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, வீட்டு வேலைகளை செய்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த தண்ணீரானது உடம்பில் நன்றாக கலங்கும். அப்பொழுது மூச்சு பயிற்சியை சேர்ந்து வேலை செய்யுங்கள். இந்த காற்றும் தண்ணீரும் கலந்தவுடனே அது நன்றாக இரத்தத்தினுடைய செல்களில் வேகமாக புகுந்து, இப்போ காரில் தண்ணியை மெதுவாக ஊற்றினா அழுக்கு போகிறத விட வேகமாக அடித்து விட்டால் அழுக்கு போகும். அதுபோல் தண்ணி உள்ள சுற்றணும் வேகமாக. அப்போ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். 10 நிமிஷமாவது காலையில் வேகமாக நடங்க, தண்ணியை குடிச்சிட்டு நடங்க. இல்லை வீடு வேலை செய்யுங்க. ஒரு வாசல் கூட்டுவது, தண்ணீர் எடுப்பது, துணி துவைத்து போடுவது, படி ஏறி இறங்குவது, காய்கறி சாமான்கள் வாங்குவதற்கு வேகமாக ஓடுவது, சைக்கிளில் போவது, ஆக்கப்பூர்வமான வேலை செய்யுங்கள். வெறுமனே வாக்கிங் போவதை விட வேறு ஏதாவது செய்யலாம். அப்போ காலையில் தண்ணீரையும் காட்டி உள்ளே செலுத்துங்கள். அது இரத்தத்தை சுத்தமாக்கும், யூரின் நல்லா போகும், சிறுநீர் அதிகமாக போகும். இதற்கு அடுத்தது என்ன சார் குடிக்கிறது? மக்கள் எழுந்தவுடனே என்ன கேட்கணும், காலையில் என்ன சாப்பிட்றது, காலையில் என்ன சாப்பிட்றது, வெறும் வயிற்றில் என்ன சாப்பிட்றது, இதே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, காலையில் தண்ணி குடிச்சிடுங்க. அடுத்தது மேலும் ரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி தண்ணி போட்டு குடிங்க. முடிஞ்சால் தேன் போட்டுங்க, இல்லாட்டி நாட்டு சர்க்கரை போட்டுங்க. அவசியமானாலும் கொஞ்சம் இஞ்சி போடுங்க, பேருக்கு ஒரு வாசனைக்கு ஒரு இஞ்சி போடுங்க. இப்போ வெறும் தண்ணீரை விட எலுமிச்சம்பழ தண்ணீர் நன்றாக சுத்தப்படுத்தும், இரத்தத்தை கொழுப்பை கரைக்கும், சளியை கரைத்து கொண்டு வரும், கேஸை வெளியேற்றும். சளி இருந்தால் எலுமிச்சம்பழம் குடிக்க வேண்டும், சர்க்கரை வியாதி குடிக்க வேண்டும், பிபிக்கு குடிக்க வேண்டும். என்றால் எலுமிச்சம்பழம் போனோடனே இரத்தத்தினுடைய கழிவுப் பொருள்களான சளி, கேஸு, அடுத்தது கொழுப்பு, உப்பு எல்லாம் கரைஞ்சி வெளியே வரும். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கை தேய்த்தால் கை சுத்தமாகிறது, உடம்புக்கு தேய்த்தால் உடம்பு சுத்தமாகிறது, பிளேட்டு கிடவுனா பிளேட்டு சுத்தமாகுது. அப்போ எலுமிச்சம்பழத்துக்கு சுத்தப்படுத்தும் தன்மை இருக்கிறது. அதில் சி வைட்டமின், அது நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்தது. சிட்ரஸ் இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ எப்போ தான் குடிக்கிறது? அதனால் அமிலம், அல்சர் வராது. எல்லாம் பயப்படுத்தி வச்சுருக்காங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா அல்சர் வந்துடும். எலுமிச்சம்பழத்தினுடைய அமிலம், பழத்தின் அமிலம், ஃப்ரூட் ஆசிட், அது என்சைமாக மாறிவிடும், அமிலமாக மாறாது. எது அமிலமாக மாறும் பின்பு சொல்லுகிறேன். அப்போ எலுமிச்சம்பழ தண்ணியை குடிங்க. வாய்ப்பு இருந்தால் தேன் போட்டுங்க. தேன் விலை அதிகம் நினச்சிங்கன்னா கருப்பு சீனி பாருங்கள் வச்சுருக்காங்க, பாருங்கள், வாங்குங்க, குடிங்க. வெள்ளை சீனி வேண்டாம், மகா கெடுதல். இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு பச்சை சாறு குடியுங்க. முதல்ல தண்ணி குடிச்சிங்க, எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிங்க, அடுத்தது சத்து வேணும் உடம்புக்கு, பச்சை சாறு குடியுங்கள். எங்கள் மருத்துவமனையில் அருகம்புல் சாறு கொடுக்குறோம். அருகம்புல்லினாலே ஒரு பையனுடைய ஒரு பெரிய அப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லக்கூடிய நோய், அது இரத்த புற்றுநோய்க்கு சமமான ஒரு நோய், அதை குணப்படுத்தணும். இரத்த புற்றுநோய் 30 பாட்டில் ரத்தம் கொடுத்தாகிவிட்டது. அவரை சென்னை மருத்துவமனையில் குணப்படுத்த முடியவில்லை, ஆவடி இராணுவ மருத்துவமனையில் குணப்படுத்த முடியவில்லை. குமுதத்தில் அவரை பற்றிய செய்தி போட்டார்கள். அதை பார்த்த நான் அருகம்புல் சாறு குடிக்கவும் என்று சொல்லி விளக்கமாக அந்த அருகம்புல்லை பற்றிய குறிப்பேடு, அந்த அச்சிட்ட புத்தகத்தை அனுப்பி கடிதம் எழுதினார். அந்த காலத்தில் தொலைபேசி இல்லை. நான் சொல்வது 1982ஆம் ஆண்டு. அந்த பையனை அந்த ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில், ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி என்றால் இந்த பீரங்கி வண்டி செய்யக்கூடிய டேங்க் ஃபேக்ட்ரி, தண்ணி டேங்க் இல்லைங்க, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, நம்முடைய போர் படைக்கு போகக்கூடிய பீரங்கி வண்டி செய்யக்கூடிய தொழிற்சாலை. அங்கே அந்த சீருடை செய்யக்கூடிய அந்த பிரிவெல்லாம் சேர்ந்து 15,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த பையனுக்கு இந்த இரத்த புற்றுநோய் மாதிரி இருக்கிற அப்ளாஸ்டிக் அனிமியா இருப்பது அவனுக்கு செய்தி மூலமாக நோட்டீஸ் போர்டில் அவனுக்கு பணம் நிதி வசூல் பண்ணினார்கள். ரத்தம் பி பாசிட்டிவ் ரத்தம் வேண்டும் என்று நோட்டீஸ் போர்டில் போட்டார்கள். குமுதத்திலும் வந்து விட்டது, குமுதம் பிரார்த்தனை கிளப்பில். அதை பார்த்து நான் அருகம்புல் சாறு சாப்பிட சொன்னேன். 48 நாள் அவன் அதை குடித்து பரிபூர குணமாகிவிட்டான். அந்த செய்தி குமுதத்தில் வந்திருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் இதில் அச்சடிச்சிருக்கிறோம், தமிழில் ஆங்கிலத்தில் அச்சடித்து வச்சுருக்கிறோம். ஒண்டர் துர்வாக்கரஸ், அதிசய அருகம்புல் வைத்தியம். அப்போது ஏன் பச்சை இலையை சாப்பிடணும்னா, காலையில் பச்சை இலைக்குள்ளே போனால் ரத்தம் விருத்தியாகிறதுக்கு உதவியாக இருக்கும், அந்த அமிலத்தன்மையை நியூட்ரல் பண்ணும். உங்களுக்கு அருகம்புல் கிடைக்காது, மலேசியாவில் ரொம்ப கஷ்டம், விட்டுருங்க, ரொம்ப கஷ்டம். தேடினாலும் கிடைக்கிறது கஷ்டம், வேறு பொருள் தான் கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை வாங்கிக்கலாம், புதினா இலை வாங்கிக்கலாம், நாட்டு கொத்தமல்லி இலை வாங்கிக்கலாம், தவசு முருங்கை இங்கே கிடைக்குது, தவசு முருங்கை
இந்த நாளில் ஏதாவது ஒரு இலையை ஒரு மிக்சியில் போட்டோ கையில் நசுக்கி அதில் ஜூஸ் பண்ணி குடிங்க. இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் போடணுங்கல்ல, எனி 1, எனி 2, எனி 3 ஆர் ஆல் 4 நாலும் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம். இந்த 4 இலை தான் சாத்விகமான இலை, ஆல்கலைன். இதைத்தான் மிருகங்கள் விரும்பி சாப்பிடுகின்றன. புகையிலை, தேயிலை, துளசி இலை, வெற்றிலை, இந்த இலைகளை பொதுவாக மிருகங்கள் சாப்பிடுவதில்லை. அவையெல்லாம் தண்ணீரையும் காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய இலைகள். உள்ளே சாப்பிட இந்த பச்சை இலையினுடைய சாறு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஹீமோகுளோபின் அதிகமாகும். இன்றைக்கி உலகம் முழுவதும் இரத்த சோகை நோய் இருக்கிறது, அனிமிக் கண்டிஷன் என்று சொல்கிறார்கள். முக்கியமாக பெண்களுக்கு அந்த நோய் உலகம் முழுவதும் அதிகம். குறிப்பாக ஏழை பெண்கள், அறியாமல் இருப்பவர்கள், அவர்களுக்கு சத்துணவு கிடையாது. கவலை, பிரச்சனை, துன்பம், துயரம் என்று வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு இரத்த சோகை இருந்தே தீர்கிறது. இது ஒவ்வொரு நாட்டிலும் பெரிய பிரச்சனை. இந்த நாட்டில் குறைவு, இந்தியாவில் அந்த இரத்த சோகை சதவிகிதம் அதிகம். ஆகவே இந்த பச்சை சாறுகளை சாப்பிடுங்கள். ஒரு 6 மணிக்கு தண்ணீர் குடித்தால், 7 மணிக்கு எலுமிச்சை ஜூஸ் குடித்தால், 8 மணிக்கு இந்த பச்சை சாறுகளை குடிங்கள். இல்லை நான் காடி எடுத்துகிட்டு 7 மணிக்கே வேலைக்கு ஓடணுமே, சரி எல்லாம் 1 மணி நேரம் முன்னால் குடிங்க. இதுதான் காலையில் நீங்கள் குடிக்க வேண்டிய மருத்துவ சாறுகள். காலை உணவு என்ன சாப்பிட்றது? நாங்கள் சொல்வது பழங்கள் தான். மனிதன் சிறந்த அறிவுடன் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக ஆற்றலுடன் இருக்க வேண்டும் என்றால் கனிகளை மட்டுமே சாப்பிட வேண்டும், சாறுள்ள பழங்கள். எனக்கு கனிகளை வாங்க முடியாது ஐயான்னு சொன்னால் கஞ்சி சாப்பிடுங்க. அரிசி கஞ்சியே போதும். அரிசியில் கஞ்சி வைங்க, இல்லை தேங்காய் துருவலில் போடுங்க, சாப்பிடுங்க. நாசி லெம்மாங்கிறது என்னங்க? தேங்காய் பால் சோறு தானே. அதில் கண்டதெல்லாம் சேர்த்திட்டாங்க. இப்போ மீன் தூள், கருவாட்டுத்தூள், நிலக்கடலை, ஊறுகாய், உப்பு, மிளகாய் எல்லாம் சேர்த்திட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த நிலக்கடலை, கருவாட்டுத்தூளெல்லாம் கிடையாது. ஒரு கஞ்சி சோறு. இந்த நாட்டில் தேங்காய் வளைஞ்சி தேங்காய் துருவில் போட்டாங்க. தேங்காய் பால் கூட எடுக்க முடியாது. தேங்காயை வெட்டி போட்டால் தீர்ந்து போச்சு. பால் எடுக்கிற மிஷினெல்லாம் இல்லை. 100 வருடத்துக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் என்ன சாப்பிட்டார்கள்? ஒரு பழைய கஞ்சி சோறு, பழைய சோறு. நேற்று இரவு ஆக்கிய ராய்க்களியில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. இது ஒன்றும் பழச 7 நாளத்து பழசெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பழைய சோறு உடனே புரிஞ்சுக்கணும். நேற்று இரவு செய்த சோறு. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார்கள். நேற்றிரவு கம்மஞ்சோறு அல்லது சோளச்சோறு களி செய்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டது போக ஒரு உருண்டை மிச்சம் இருக்கும். ஒரு உருண்டை தான், நிறையாலாம் இருக்காதுங்க. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு உருண்டை களியை கரைத்தால் 7 பேர் அதை குடிப்பாங்க. நீர் ஆகாரம். காலை பொழுதில் நீரே உணவு. அதில் மாவு பொருள் குறைவு, தண்ணீர் அதிகம். இதை இந்த ராய்க்களியை கரைச்சி குடிச்சிட்டு மதியம் வரை வெயிலில் வேலை செய்தார்கள். யாருக்கு சன்ஸ்ட்ரோக் வரல, களைப்பு வரல, மயக்கம் வரல, ஒன்றும் வரல. இப்போ காலையிலேயே நீங்கள் ரொட்டி சென்னாயும் உளுந்து வடையும் சாப்பிட்டு போனால் அது சன்ஸ்ட்ரோக் வராமல் என்ன பண்ணணும்? ஏக்கானு தட்டு, ஐஸ் வாட்டர் குடி, எல்லாம் வெந்து கிடக்குது. அப்போ காலை உணவில் மாவு பொருளை அதிகம் சாப்பிடாதீர்கள். பழங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் வியாதி குணமாகுங்க. நான் சொல்கிறது உழைப்பாளிகளுக்கு தான் பழைய சோறு. அது உடல் உழைப்பு. மண் வெட்டணும், கல் தூக்கணும், கட்டிடத்து மேலே ஏறி இறங்கணும், ரோடு போடணும், புல் வெட்டணும். அவனுக்கு ஒரு மூளை ரொம்ப வேண்டியதில்லை. ஏதோ சொன்ன வேலையை செஞ்சுட்டு அடிமை மாதிரி போகலாம். ஆனால் நீங்கள் மூளையினால் உழைக்கிறீர்கள். காடி ஓட்டணும், கணக்கு பார்க்கணும், எழுதணும், படிக்கணும், அறிவு ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் ரோட்டு நடந்து போகிறதுக்கு கூட ஒரு ஆரோக்கியம் வேண்டியிருக்கு. காடி ஓட்டுறதுனா சாதாரண விஷயமா? மூளை வேலை செய்யணும். கண், காது, கை, கால், உடம்பு, உணர்வு, அறிவு இதெல்லாம் செஞ்சால் தான் காடி ஓட்ட முடியும். இந்த டிராஃபிக்கில் ஏமாந்தால் எவ்வளோ விபத்து நடக்குது. மயக்க நிலையில் தான் விபத்து நடக்கின்றன. நான் இட்லி தோசை போனால் வாழ்க்கையில் மயக்கமாக, குழப்பமாக, வாழ்விலே அப்படி தான் இருக்கும். உண்டை மயக்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் வேணால் இட்லி சாப்பிட்டு பாருங்கள், மயக்கம் வருதா இல்லையான்னு பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு பாருங்கள், மயக்கம் போயிடும். எலுமிச்சை ஜூஸ் குடித்தா நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்காது. தான் காலையில் குடிக்க சொன்னேன். அவை காலை உணவில் பச்சை சாறுகளை அடுத்து ஏதாவது தானிய கஞ்சி குடியுங்கள் அல்லது பழங்களை சாப்பிடுங்கள். மதிய உணவு என்ன சார் சாப்பிட்றது? மதிய உணவுக்கு முன்னால் இடைவேளைன்னு ஒன்று இருக்கு சார். 10:30 மணிக்கு என்ன குடிக்கிறது? 11:30 மணிக்கு என்ன சாப்பிட்றது? 11:30 மணிக்கு எதையாவது வாங்கி சாப்பிட்றாங்க. தவு வாங்கி சாப்பிட்றாங்க. இன்னும் பால் மாவு மாதிரி கலக்கி வச்சுருக்காங்க கிண்ணத்தில். ஒரு வெள்ளிங்கிறான், அடுத்து அப்படியே கடிச்சு திங்கிறாங்க. எதையாவது குடிக்கிறாங்க. இளநீ குடிங்க, கரும்பு தண்ணி குடிங்க, வெறும் தண்ணி குடித்தா போதுங்க. அவை காப்பி குடிக்கிறது, எதையாவது மக்களுக்கு என்னென்னா கடித்தல், குடித்தல், இந்த ரெண்டையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. படித்தல் செய்ய மாட்டேங்கிறான். அது சும்மா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கலாம்ல. எனக்கெல்லாம் 5 நிமிஷம் கிடைச்சா போதும், ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போல்லாம் செல்ஃபோனில் படிக்கிற வசதி வந்துருச்சு. வந்திருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜை படிக்கலாம், நல்ல செய்தி இருக்குது. யூடியூப் படிக்கலாம்.
நாம் ஏதாவது செய்தி அனுப்பலாம். நீங்கள் எங்கே வெளியே போனாலும் ஒன்றும் கையில் வச்சுங்க பைக்குள்ளே. படிக்க ஒன்று அவசியம் தேவை, அது வாழ்க்கைக்கு முக்கியம். குடிக்க ஒன்று, ஒரு சின்ன பாட்டில் தண்ணி வச்சுக்கங்க. கடிக்க ஒன்று வச்சுங்க. அதுக்குன்னு பன்னு வச்சுக்காதீங்க, முறுக்கு வச்சுக்காதீங்க. முறுக்கு தான் நாங்கள் கடிக்க வச்சுக்குவோம், அது வேண்டாம். ஒரு பேரிச்சை மலை வச்சுருங்க, ஒரு சின்ன பேக்கெட்டில் அவுள் வச்சுருங்க, ஒரு பச்சை கச்சாங்க வச்சுருங்க, 10 முந்திரி பருப்பு வச்சுருங்க, இல்லை ஒரு கொய்யாப்பழம் வச்சுருங்க, ஒரு ஆப்பிள் பழம் வச்சுருங்க. கடித்து திங்கலாமா திங்கக்கூடாதா? ஒரு வாழைப்பழம் வைங்க, நசுங்கி போயிடுமா, அது ஒரு தனியாக டப்பாவில் போட்டு வைங்க. பைக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதுக்குள்ளே வாழைப்பழம் போடுங்க. ஒரு நியூஸ் பேப்பரை சுற்றி வைங்க, நசுங்காமல் இருக்கும். ஒரு வாழைப்பழம் தின்னு 3 பேரிச்சம்பழம் தின்னு ஒரு அரை பாட்டில் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு 200 மில்லி தண்ணி குடித்தா தெம்பாக இருக்கும். டயர்டு இல்லாமல் வீட்டுக்கு போய் சேரலாம். பசி வரும்போது தான் எந்த கடையாக பார்த்துட்டு ஓடுறான். எதையாக உட்காந்து அரை மணி நேரத்தில் அதையும் எதையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடடா இதை சாப்பிட்ருக்கக்கூடாது, சாப்பிட வரைக்கும் தெரியல. குடிகார மாதிரி தான் அவன், குடிக்க அடிமை, மற்றவங்க தின்பண்டத்துக்கு அடிமை. தினமும் இந்த கடையில் போய் எதையாவது சாப்பிட்டு ஐயோ அதை ஏமாண்டு சாப்பிட்டேன், அப்படி தினம் ஏன் சாப்பிட்றேன்? அது அடிமைப்படுத்துகிறது. இயற்கை உணவு உங்களை அடிமைப்படுத்தாது. சமைத்த உணவு தான் உங்களை அடிமைப்படுத்துகிறது. வெந்த உணவு அடிமைப்படுத்துகிறது. சாராயம் காப்பி டீ நன்றாக அடிமைப்படுத்துகிறது. அதிலிருந்து விடுதலை அடையவே முடியவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். மதிய உணவில் என்ன செய்ய வேண்டும் என்றால், பழங்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டும், காய்கறி கட்டாயம் இருக்க வேண்டும், கீரை இருக்க வேண்டும். இது எல்லாம் 3/4 பங்கு வர வேண்டும். பழங்கள் ஒரு பாதி அளவு, காய்கறி கீரை ஒரு 1/4 பங்கு. மீதி 1/4 பங்குக்குத்தான் அரிசி சோறு சாப்பிட வேண்டும். அந்த அரிசி சோறு எளிமையான சாப்பாடாக இருக்க வேண்டும், வெள்ளை சோறாக இருக்க வேண்டும். அது தாளித்த சோறு, தக்காளி சோறு, தேங்காய் சோறு, எண்ணெய் சோறு, ரொம்ப பெரட்டுறாங்க எண்ணெய் போட்டு. அதில் உப்பு போடுறாங்க, நிறையா அஜினோமோட்டோ போடுறாங்க, கண்டதெல்லாம் போடுறாங்க. சாயம் கருப்பு கலரில் போடுறாங்க, வெள்ளை கலரில் போடுறாங்க, மஞ்சள் கலரில் போடுறாங்க. அந்த காய்கறியில் எண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் அருமையாக செய்யலாம். காய்கறியை வெட்டி போடுங்க, நீர்க்காய்கள் தண்ணி ஊற்றி வேக வைங்க, இறக்கி வச்சுட்டு உப்பு, கொத்தமல்லி தழை, தேங்காய் துருவல் 3ஐயும் போடுங்க. உப்பு வேணால் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஒரு மிளகா போட்டாலும் காரம் கிடைக்குது. இது எண்ணெயில் சாப்பிட்டு பாருங்கள், ருசியாக இருக்கும். கீரை இப்படி தான் சமைக்கணும். இன்றைக்கு காலையில் கூட அப்படி தான் சமைச்சு நம்முடைய நண்பர் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம். அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குது. இதனால் இது தெரியாமல் போச்சுங்கிறாங்க. சத்து அப்படியே இருக்கும். இந்த காய் நிறம் மாறாமல் இருக்கும். நீர்க்காய்கள் மீண்டும் சொல்கிறேன், பூசணிக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சௌச்சவ் என்கின்ற மேராக்காய். இந்த 5 காய்களுக்கு முதலிட கொடுங்கள். இந்த 5 நாளைக்கு 5 காய் வச்சுக்கோங்க. சில நாள் கலந்து போடுங்க. மீதி 2 நாளைக்கு முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பீன்ஸு, அவரைக்காய், வாழைத்தண்டு, முள்ளங்கி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நீர்க்காய்கள் என்ன இருக்குன்னா, ஆல்கலைன் இருக்கிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, வடையிலெல்லாம் அமிலம் இருக்கிறது. சர்க்கரை அமிலம், பால் அமிலம். இந்த காய்கறி போனால்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நியூட்ரல் பண்ணும். ஆல்கலைன், ஆசிட், நம்ம உடம்புல ரத்தத்தில் பூரா ஏசிட் அதிகமாகிடுச்சிங்க. ஏன்னா 3 வேளை சாப்பிட்ற உணவு எல்லாமே ஏசிட் தான். இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏசிட் ஃபுட்டு தான். தயிர் ஏசிட் தான். சில பேர் தயிர் நிறையா ஊற்றி சாப்பிடுவாங்க. புளி ரசம் வச்சுக்குவாங்க, அதில் எண்ணெய் காரமெல்லாம் போட்டு. புளிக்குழம்பு வச்சுக்குவாங்க, ஊறுகாய் வச்சுக்குவாங்க. காலையில் செஞ்ச சோறு மதியானம் 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளேயே அது புளிச்சு அமிலமாக மாறி இருக்கும். இப்போ முன்னோர்கள் பழைய சோறு சாப்பிட்டால் அது ஒரு 10 மணி நேரம் தண்ணியில் ஊறுனா புதிய களி, புதிய சோளச்சோறு. ஆனால் இன்று இட்லி மாவை தமிழ்நாட்டு மக்கள் 3 முதல் 7 நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கிறார்கள். ஃப்ரிட்ஜில் வைத்தால் கெட்டுப்போகவில்லையே தவிர அது ஊறி போகிறது, நாறி போகிறது, மாறி போகிறது, புளித்து போகிறது. முதல் நாள் இட்லி வருதுங்களா மாவில், 2வது நாள் ஏன் இட்லி சுட முடியல? ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருந்தீங்க, என்ன ஆகுது? ஏன் முடியல? இட்லிக்கு அது புளிச்சு போகுது, நாற்றம் வருது. 2வது நாள் தோசை ஊற்றுறாங்க, 3வது நாள் தோசை விட்டால் நல்லா வரல, ஊத்தாப்பம் ஊற்றுறாங்க. அடுத்த நாள் கடைசி நாள் என்ன பண்ணுறாங்க? பணிகாரம் சுடுறாங்க. அடுத்த நாள் பணிகாரத்துக்கு கூட லாய்க்கு இல்லை, வெங்காய மிளகாயை போட்டு பணிகாரம் சுடுறாங்க. இந்த வெங்காய மிளகாயத்தை போட்டு மேக்கப் பண்ணால் தான் அந்த நாற்றம் தெரியலை. எண்ணெய் ஊற்றி பணிகாரம் என்ற பெயரில் பணிகாரம், மாவை போல் பணிகாரம்னு சொல்கிறாங்க. எண்ணெய் நிறைய ஊற்றுறாங்க, எண்ணெய் பிழிஞ்சிக்கிட்டு நிற்கும். இதை தின்றால் என்ன ஆகும்? உடம்பு கெடுமை கெடாங்களா? ஆகவே இன்றிலிருந்து தமிழ்நாட்டு மக்களே இந்த இட்லி தோசையை நிறுத்துங்க, பொளிச்ச மாவை விட்டு தள்ளுங்க. அப்போ மதியம் இப்படி எளிமையான சாப்பாடு சாப்பிடுங்க. மாலையில் ஏதாவது குளிராக இருந்தால் சுக்கு காப்பி குடிங்க. சுக்கு, கொத்தமல்லி, சீரகம் 3ஐயும் லேசாக பொடி செய்து போட்டு அதில் நாட்டு சர்க்கரை கலந்து கொதிக்க வச்சு குடிங்க.
காரமாக இருக்குதுன்னு நினச்சா சுக்கு போட வேண்டாம், கொத்தமல்லி சீரகம் மட்டும் போடுங்க. சுக்குக்கு பதிலாக மிளகு போடலாம், அதில் பூக்கள் போடலாம், ரோஜா பூ போடலாம், செம்பருத்தி பூ போடலாம், ஆவாரம்பூ கசப்பாக இருக்கும் கொஞ்சமாக போடுங்க, தாமரை பூ போடலாம். இப்படி பூக்களினுடைய கஷாயமாக அது டீன்னு சொல்லலாம். ஃப்ளவர் டீ. டீ என்பது ஒரு இலையினுடைய டீ, தேய் இலை, அதுதான் டீன்னு வந்துடுச்சு. ஒரு கொட்டையை வறுத்தா காப்பி கொட்டைன்னு வந்துடுச்சு. ஒன்றும் வேண்டாங்க, கொத்தமல்லியும் ராகியும் லேசாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி காப்பி மாதிரி வைங்க, நல்ல மணமாக இருக்கும். அந்த காப்பித்தூள் தான் குடிக்கணுங்கிறது இல்லை. அந்த காப்பித்தூள் கிட்னியை பாதிக்குது, சுறுசுறுப்பு கொடுக்கும், ஆனால் கிட்னி பாதிக்கும். கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு காப்பி காரணம், பித்தப்பை கல் வர்றதுக்கு காப்பி காரணம். இருதய இரத்த குழாயில் காப்பித்தூள் படிந்து தான் பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கிறது. இவை மாலையில் லெமன் ஜூஸ் குடிங்க, அள்ளி குடிங்க, கரும்பு தண்ணி குடிங்க. இரவு உணவு தான் பிரச்சனை. இரவு உணவுனா எங்கள் கணக்கு பிரகாரம் சூரியன் மறைவதற்கு முன்னால் சாப்பிட வேண்டும். இன்றைக்கி சூரியன் மறைந்த பின்பு தான் நிறைய பேர் வேலைக்கே கிளம்புறாங்க. உங்கள் நாட்டில் 7 மணிக்கு தான் சூரியன் மறையுது, எங்கள் நாட்டில் 5:30 6க்கே மறைஞ்சிடும். எங்களுடைய மருத்துவமனையில் உணவு நேரம் 5:30 மணி, மாலை 5:30 மணிக்கு இரவு உணவு. அதில் என்ன கொடுக்குறோம்? 5 வகை பழங்கள், 1 வகை காய், மாவு பொருள் கிடையாது. இட்லி தோசையோ சாப்பாடோ மாலை உணவில் கிடையவே கிடையாது. எப்படி சார் இருக்க முடியும்? சக்தி அதிகரிக்கிறது. சோறு சோர்வு, மாவு நோவு, பழம் பலம். இது அனுபவபூர்வமாக நீங்கள் உணர முடியும். நம்முடைய நண்பர் 30 கிலோ எடையை குறைச்சிருக்காரு, சர்க்கரை வியாதி குணமாயிருக்கு, பழமாக சாப்பிட்றாரு, ஜூஸாக போட்டு குடிக்கிறார். என்னுடைய தொலைபேசியில் பேசியே மருத்துவம் கற்றுக்கொண்டார். நீங்களும் என்னுடைய தொலைபேசியில் பேசுங்கள், உங்களுக்கு அன்போடு இலவசமாக இயற்கை மருத்துவத்தை கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சின்ன ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நீங்கள் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, டாக்டர் ஐயா எங்கள் குழந்தைக்கு காலையிலேருந்து காய்ச்சலாக இருக்குது, நீங்கள் கேளுங்க, நான் வைத்தியம் சொல்கிறேன். இன்னும் இரவு உணவை முடித்து கொண்டு வைத்தியத்துக்கு வர்றேன், காய்ச்சலுக்கு வர்றேன். இரவு உணவு என்ன செய்யுங்க? மீண்டும் பழங்களை நிறைய சாப்பிடுங்கள், வெந்த காய்கறி சாப்பிடுங்கள், மீண்டும் சோறு சாப்பிடுங்கள். தமிழ் மக்கள் சோறு தான் சாப்பிட்டார்கள், சாப்பாடு என்றார்கள், சாதம் என்றார்கள், பொங்கி சாப்பிட்டார்கள், பச்சரிசியில் பொங்கல் வைத்தார்கள். அந்த காலத்தில் புழுங்கல் அரிசி கிடையாது, பச்சரிசி தான் இருந்தது. நவீன விஞ்ஞானம் ரைஸ் மில் வந்ததுக்கப்புறம் தான் நெல்லை வேக வச்சு புழுங்கல் பண்ணினாங்க. பச்சரிசி தான், அதுவும் புது பச்சரிசியாக இருக்கும். நெல்லை குத்துவார்கள், உடனே அரிசி, உடனே சமையல், உடனே உணவு. பொங்கல் தான் இருந்தது. இப்பொழுது கடவுளுக்கெல்லாம் சோறாக்குனா பொங்க வைக்கிறாங்க. சாமிக்கு சோறாக்குனா பச்சரிசி பொங்கல், ஆசாமிக்கு சோறாக்குனா புழுங்கரிசி தாளித்த சோறு. இது எப்படி சரியாகும்? ஆகவே பச்சரிசியில் சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. இரவு உணவு முடிஞ்சிச்சு. எப்படி சாப்பிட்றது? நல்லா மென்று சாப்பிடணும், மென்று சாப்பிடணும், ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும். உமிழ்நீரை கலக்கணும், அது உமிழ்நீர் அல்ல, உயிர் நீர். மென்று சாப்பிட வேண்டும், பசித்து சாப்பிட வேண்டும், குறைவாக சாப்பிட வேண்டும், அளவாக சாப்பிட வேண்டும். பசி புசி, குழி குடி, ரசித்து ருசித்து சாப்பிடும். திருவள்ளுவர் சொல்கிறாரு, முதல்ல மருந்து வேண்டான்னு சொன்னார். அப்புறம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 சொன்னார். அப்புறம் பசிச்சு தான் சாப்பிட சொன்னார். அற்றால் அளவறிந்து உண்ணுங்க. அற்றால் என்னங்க? கழிவு பொருளெல்லாம் அத்து போகணும். அற்றால் வெளிக்கு போனால் தான் சாப்பிடணும். அளவறிந்து உண்ணுங்க. அப்படி உடம்பு பெற்றால் நெடுதிக்குமார். உடம்புக்கு தான் சொல்கிறாரு, உயிருக்கு தான் சொல்கிறாரு. உடம்பு பெற்றான்னு என்னங்க? உடம்பை பெற்றவன் உயிர். கால் நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும்லாம் சொல்லலை அவர், உடம்பை கூட சொல்லலை, உயிருக்கு தான் சொல்கிறார். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவரப்பசிக்கணும். நல்ல பசி வரணும். தோசைக்கல் நல்லா காஞ்சாத்தானே மாவு ஊற்ற முடியும், வடை சட்டி நல்லா காஞ்சாத்தானே எண்ணெய்க்குள்ளே வடை போட முடியும். எண்ணெய் காயாமையே வடை போடுவீங்களாமா? எண்ணெய் காயாத எண்ணெய்க்குள்ளே முறுக்கு ஊற்றுவீங்களா? கரைஞ்சி போயிருமே. இப்போ வயிறு துவர பசித்து. அடுத்தது யாருக்கு நோய் வருது? கழி பேர் இறையான்கண் நோய். கண்டபடி இறை முழுங்குற மாதிரி சாப்பிட்றவனுக்கு நோய் வரும். கழி பேர் இறையான்கண் நோய். யார்கிட்ட இன்பம்? அளவறிந்து உண்பான்கண் இன்பம். என்ன அளவு? பசி அளவு, தீ அளவு, செரிமான சக்தி அளவு. பசி ஏமாத்துங்களை, அமிலப்பசி வரும், ஆசைப்பசி, அகோரப்பசி, அமிலப்பசி, அட்டூழிய பசி, அசுரப்பசி எல்லாம் வரும். தீ அளவு என்றால் செரிமான சக்தி. தீ அளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும்.
ஒரு நோயின்னு சொல்லலைங்க, அளவில்லாத நோய் வரும். அப்போவே சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் சிக்கலான காம்ப்ளிகேட்டட் டிசீஸ், இன்க்யூரபிள் டிசீஸ், இன்னும் கண்டுபிடிக்கவே முடியாத டிசீஸ் எல்லாம் இருக்குது. டாக்டர் மேட் டிசீஸ், ஐயட்ரோஜெனிக் டிசீசஸ். நோய் அளவின்றி படமுட்டார் அவர். இப்படி திருவள்ளுவர் சொன்ன தமிழ் மருத்துவத்தாங்க நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தமிழ் மருத்துவம்னா சித்த மருத்துவம், அது சித்த மருத்துவம் தான், அது தமிழ் மருத்துவம் அல்ல. தமிழர்கள் செய்வதாலும் சித்தர்கள் சொன்னதுனாலும் அது தமிழ் மருத்துவம்னு சொல்கிறாங்க. தமிழ் மருத்துவம் என்னங்க? திருவள்ளுவர் தான் தமிழ் சொன்னவர். திருமூலர் என்ன சொன்னார்? அஷ்டாங்க யோகம் சொன்னார். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம். அந்த யமம் நியமமில் வருது உடலை சுத்தம் பண்ணணும், குடலை சுத்தம் பண்ணணும், மூக்கை சுத்தம் பண்ணணும். வள்ளலார் சாமி சொல்கிறாங்க, அடி வயிற்றில் மஞ்சள் மலக்குற்றம் இருக்கக்கூடாது, மேலே தலையில் மண்டையில் வெள்ளை கபக்குற்றம் இருக்கக்கூடாது. இது மஞ்சள் மலம் வெள்ளை மலம். மூக்கு சுத்தமாக இருக்கணும். மலச்சிக்கல் வருது, கபம் வருது, சளி இருமல் தும்மல் ஆஸ்துமா எம்பைசிமா ப்ரோங்கைட்டிஸ் லங் கேன்சர். இந்த இதில் மட்டும் எத்தனை வியாதி, இதுக்குள்ளே எத்தனை வியாதி, வயிற்றுக்குள்ளே எத்தனை வியாதி, குடல் எத்தனை வியாதி, கண்ணுக்குள்ளே எத்தனை வியாதி. ஸோ நோய்கள் லிஸ்ட்டு போட்டு அதிகம். அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் அவர்கள் எழுதுகின்ற லிஸ்ட்டுகள் ஸ்பெஷலாக இருக்கின்றன. மருந்து லிஸ்ட்டு, டெஸ்ட் லிஸ்ட்டு. அப்போ ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம் என சொல்கிறோம். ஆகவே திருமூலர் சொன்ன அந்த அஷ்டாங்க யோகத்தில் வருகின்ற அளவுக்கு குடலை சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் வஸ்தி என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இது யோகாவில் சொல்லப்பட்ட விஷயம். யோகாவில் சொல்லப்பட்ட விஷயம் இது. இது ஒன்றும் புதுசல்ல. அலோபதி மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னால் மலச்சிக்கல் குணமாகிவிடும், மருந்து வியாபாரம் இருக்காது. இதை நாங்கள் தான் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு இதை செய்து மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதிசயமாக நலமடைந்திருக்கிறார்கள். எனிமாவில் மட்டும் அஷ்டாங்க யோகத்தில் யமம் நியமம் வருகிறது. அதில் ஷட்கிரியை என்ற ஒரு 6 விஷயம் வருகிறது. ஒன்று வஸ்தி என்கின்ற குடல் சுத்தம். தௌத்தி என்றால் வாந்தி வந்தால் வாந்தி எடுத்துறது. மூக்கில் உப்பு தண்ணி ஊட்டி கழுவுறதுக்கு பேர் ஜல நேத்தி. இதுக்குள்ள ஒரு திரியை ஊட்டி எடுக்கிறதுக்கு பேர் சூத்திர நேத்தி. கண்ணுக்கு திராட்சகம் என்ற ஒரு பயிற்சி. இப்படி எல்லாம் இருக்கிறது. இதுதாங்க எனிமா. இதை தயவுசெய்து நீங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்துங்க. பல நோய்களை குணப்படுத்தும். நான் என் வாழ்க்கையில் கடந்த 30 ஆண்டுகளாக தினமும் ஒரு 30-25 ஆண்டுகளுக்கு மேலாக தினமும் எனிமா எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எந்த ஊர் போனாலும் எனிமாக்கான் வச்சுருக்கிறேன். மலம் இருக்கக்கூடாது. நான் மலத்தை சுமந்து கொண்டு திரிகின்ற நடமாடும் செப்டிக் டேங்குகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள். கேஸ் பிளான்ட்டுகளாக இருக்கிறார்கள். சிலருக்கு நாற்றமான வாயு வந்து கொண்டே இருக்கும். மலம் சுமந்து கொண்டே இருப்பார்கள். முழுதாக வெளியேறாது. பாதி போயிருக்கும், 3/4 பங்கு போயிருக்கும். தினசரி போகும். சில பேருக்கு அடிக்கடி போகும். ஏனென்றால் ஒரே தடவையில் போக முடியவில்லை, தள்ள முடியவில்லை. ஆகவே இந்த எனிமா கருவியை எடுத்துக்கொண்டு இந்த நாசிலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவ வேண்டும். இதை நம்முடைய குளியலறை பாத்ரூமில் இந்த ஆணி அடித்து மாட்டிடணும். தலை உயரத்தில் கைத்தில் கட்டிடுங்க. இது கூட தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வருது. இந்த ஆசன வாயில் நம்முடைய வெளிக்கு போகிற துவாரத்தில் இந்த நாசிலை செருகிக் கொள்ளுங்கள். குனிந்து நின்று கொண்டு ஆசன வாயில் செருகிங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம குடலுக்குள்ளே போகும். நம்ம குடல் மலம் நிறைந்திருக்கிறது, காய்ந்து போய் இருக்கிறது, சூடாக இருக்கிறது, விரிந்து போய் இருக்கிறது, மலம் பசியாக கெட்டியாக வறண்டு போய் அப்பிக்கொண்டிருக்கிறது. இந்த தண்ணி போடனே அதெல்லாம் இலக்கி கொண்டு வரும். டாய்லெட்டில் உட்கார்ந்தா எல்லாம் வந்துடுங்க. அப்படியே கழிவுகள் சரக்குன்னு சொல்லுவாங்க. வந்த உடனே அப்பாடா ஒரு ஆனந்த சுகம் இருக்கும். இதுக்கு பேர் எனிமான்னு பேர். நீர் எனிமா, அகிம்சை எனிமா, டோனா டானிக் எனிமா. இதில் மருந்து கிடையாது. வெறும் தண்ணீர். வாய் கொப்பளிக்கிறோம், உடலை குளிப்பாட்டுகிறோம். அதுபோல் இது வாய் கொப்பளித்தல், அது ஆசன வாயை கொப்பளித்தல். இது உடல் குளியல், அது குடல் குளியல். இதை பற்றி மக்களுக்கு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதை போன்ற ஒரு 2 பக்கத்தில் நோட்டீஸ் அச்சடித்தேன். எனிமா பற்றி 2 பக்கம் ஒத்த காகிதம். இதை கொடுத்தேன். ஒரு படம் போட்டு இப்படித்தான் எனிமா எடுக்க வேண்டும். மக்களுக்கு சந்தேகம் தீரல. பின் 16 பக்கத்தில் ஒரு அச்சடித்தோம். 42 பக்கத்தில் ஒரு புத்தகம் போட்டேன். வெறும் 1.25 ரூபாயில். எங்கள் பணத்துக்கு 1.25 ரூபாய்னா உங்களை ஒரு 20 சென்ட் அந்த காசுக்கு முந்தி சின்ன புத்தகமாக போட்டேன். அப்புறம் பெரிய புத்தகம் இப்படியே எழுதி மக்களுக்கு சந்தேகம் தீரவே இல்லை.
ஒரு எனிமா புத்தகம் போட்டிருக்கோம். ஐயா அந்த எனிமா புக்கை கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய புத்தகம் போட வேண்டிய அவசியம் என்னவென்றால், மக்களுடைய அறியாமை, குழப்பம். மக்களுக்கு குழப்பறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலோபதி மருத்துவர்கள் எனிமா கெடுதல் என்று சொல்கிறார்கள். இவர்கள் போடக்கூடிய விஷ மருந்துகள் கெடுதல் இல்லையா, தண்ணீரை விட்டு கழுவினால் கெடுதலாம். அது எப்படி? வாய் கொப்பளிக்கிறது நல்லதாக கெடுதலுங்களா? இப்போ குளித்தா நல்லதாக கெடுதா? மலேசிய மக்கள் 3 வேளை குளிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1 வேளை தான் குளிக்கிறார்கள். அதில் சில சோம்பேறிகள் குளிப்பதில்லை. மலேசிய மக்கள் இரவில் தூங்க போகும்போது குளிக்கிறார்கள். நல்ல பழக்கம். இந்த நாட்டில் தண்ணீர் வசதியாக இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, வீடுகள் வசதியாக குளியல் அறைகள் இருக்கின்றன. நான் காலையில் 2 வேளை குளித்தாகிவிட்டது. ஆகவே மக்களுக்கு இந்த அறியாமை, குழப்பம். ஏனென்றால் 60 ஆண்டுகளாக இந்த நல்ல விஷயங்களை இந்த அரசாங்கம் சொல்லவில்லை, விஞ்ஞானிகள் சொல்லவில்லை, டாக்டர்கள் சொல்லவில்லை, ஆசிரியர்கள் சொல்லவில்லை, தெரியவில்லை. அப்போ நாங்கள் போராட வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த புத்தகம் இருக்கிறோம். தயவுசெய்து வாங்கி போடுங்க. எனிமா, இனிமை தரும் எனிமா. இல்லை எனிமா எப்படி எடுக்கணும், இப்படி வகைகள் என்ன, எனிமா எடுத்தால் என்னென்ன நோய் குணமாகுது பாருங்கள். ஒரு பெரிய தோல் வியாதி குணமாகிருக்கு. ஒரு குழந்தையுடைய குடல் பெதுக்கம் போயிருக்கு. ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, இயற்கை வைத்தியம் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. கவர்னர் கனக சுப்பரத்தனம் எனிமாவுடைய நன்மைகள் எல்லாம் விளக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எனிமாவில் இருக்கின்றன. அப்புறம் மேல் இருக்கிற சளிக்கு சொன்னேன், இது மூக்கு குவளைன்னு பேர். மூக்கில் தண்ணி ஊற்றுறது. யோகாவில் இருக்குது ஜல நேர்த்தி. இந்த மூக்கு குவளைக்குள்ளே லேசான உப்பு தண்ணி, 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டு கலந்துக்கணும். இந்த தண்ணியை லேசாக சூடு பண்ணிக்கணும். சில்லுன்னு இருக்கக்கூடாது. சில்லுன்னு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். உடம்பு என்ன சூடு, காய்ச்சல் சூடு. அதுக்கு இது எல்லா விளக்கமும் ஒவ்வொரு கருவிக்குள்ளும் ஒரு பிரசுரம் வைத்திருக்கிறோம். இந்த பிரசுரத்தில் எல்லாம் இருக்குங்க, தெளிவாக இருக்குது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மூக்கு குவளை, மூக்கு எப்படி கழுவுவது, எனிமா எப்படி எடுப்பது, இதுக்குள்ளே ஒரு பிரசுரம் இருக்குது. ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. பெரிய பிரசுரம் வைத்திருக்கிறோம். இதிலேயே எல்லா விளக்கம் இருக்கிறது. இருக்கட்டுங்க, எடுத்துக்கலாம். எனிமா எடுப்பது எப்படி, மூக்கு கழுவுதல், இதெல்லாம் அந்த கருவிக்குள்ளே இவ்வளோ பெரிய செய்திகளை சொன்னாலே மக்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள சிரமமாக இருக்கிறது. தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த மூக்கு குவளையில் அந்த உப்பு தண்ணீரை, லேசான வெந்நீரை ஊற்றி குனிந்து கொண்டு மேல் மூக்கிலே வைக்க வேண்டும். வாயை திறந்து கொள்ள வேண்டும். வாய் வழியாக காற்று போய் வரும். இந்த மேல் மூக்கில் போன உப்பு தண்ணீரானது இந்த கீழ் மூக்கில் வரும், வாயில் வரும். அப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய தூசு, சளி, பிசினாக இருக்கக்கூடிய சளி, பசைபோல் உலகக்கூடிய சளியை வெளியே கொண்டு வரும். இந்த கவம்தான் மனிதனுக்கு யமன் என்று சொல்கிறார்கள். இதில் பல வியாதிகள் வருகின்றன. சளி, ஈழை, இருமல், ஆஸ்துமா குணப்படுத்த முடியவில்லை. ஆகவே இந்த கபம் என்கின்ற யமனை நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டும். மூக்கில் இருக்கிற கபம் சேர்ந்தால்தான் அது சைனசைட்டிஸ், பின்பது புரோங்கைட்டிஸ் என்று சொல்லி பல்வேறு நோய்களாக மாறுகின்றன. கபத்தை பற்றியே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதை பின்பு காட்டுகிறேன். இந்த 2ம் தண்ணீர் சிகிச்சைகள் தான். இன்னொரு தண்ணீர் சிகிச்சை கண் கழுவுதல். இன்றைக்கு நாம் செல்ஃபோனை உபயோகிக்கிறோம், கம்ப்யூட்டர் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், நிறைய படிக்கிறோம், எழுதுகிறோம். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது பிரைட்டான கண்ணை கூசக்கூடிய ஒளி வெளிச்சங்கள், ஒளி வெள்ளம் இருக்கிறது. கண்ணுக்கு ஒரு பாதிப்பு. முன்பெல்லாம் மக்கள் இருட்டுக்குள்ளே தூங்கினார்கள். மின்சார விளக்கு இல்லை. காக்கை குருவியை போல 12 மணி நேரம் இரவில் இருந்தார்கள் இருட்டில். ஆகவே கண் நன்றாக இருந்தது. இப்போ தூங்கும்போது கூட சில லைட்டை போட்டு தூங்குறாங்க. கண்ணுக்கு நல்ல இருட்டாக இருக்கணும். சரி, வீட்டில் ஒரு சிலருக்கு லைட்டு வேணுமா, உங்களுக்கு லைட்டு வேண்டாமா, லைட் ஆஃப் பண்ண முடியாது. என்ன செய்யுங்க, கண்ணு மேலே ஒரு கருப்பு துணி, ஈரத்துணியை போட்டுங்க. பச்சை துணி, ஈரத்துணியாக போடுங்க, இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். இதுக்கு பேர் ஈரத்துணி பட்டின்னு பேர். அதுக்கு பதிலாக இந்த தண்ணி ஊற்றிடுங்க. கண் கழுவு கிண்ணம் இதை வளைக்கலாம். கண்ணுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி வளைக்கலாம், நீட்டலாம். தண்ணி நிரப்பிட்டு கண்ணில் வச்சு முழித்து பார்க்கணும். கண் வெளியை மூடி திறக்கவும், அப்புறம் உருட்டவும். கண்ணை ரொட்டேட் பண்ணணும். ஐபால் கண் பயிற்சி மாதிரி ரொட்டேட் பண்ணணும். மூடி திறக்கணும். அப்போ தூசிலாம் இருந்தால் கண்ணில் வந்துடும். 2 கண்ணுக்கு மாற்றி ஒரு 4 முறை செஞ்சிங்கன்னா மிக குளிர்ச்சியாக இருக்கும். மிக குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் தண்ணீர் சிகிச்சையில் என்று பெயர். ஒரு அடிவயத்தில் ஈர துணியை கட்டுங்க. குளித்த உடனே கட்டுங்க, குளிக்கிற முன்னாடி கட்டுங்க. பல்வேறு வயிற்று நோய்களை தீர்க்கும்.
அடி வயிற்றில் வரக்கூடிய வெப்பம் தான் நோய்களுக்கு காரணம். எனிமா எடுத்தாலும் வெப்பம் குறைகிறது, ஈர துணியை கட்டினாலும் வெப்பம் குறைகிறது, இந்த இடுப்பு குழிகளை போட்டாலும் வெப்பம் குறைகிறது. உங்கள் வீட்டில் நிறைய பிளாஸ்டிக்கில் டப் இருக்கும், பெரிய பெரிய பாத்திரங்கள் தண்ணி ஊற்றி உள்ள உட்காந்துக்குங்க, 10 நிமிஷம் பாத்ரூம்குள்ளே உட்காந்துக்குங்க. குழந்தைகளை விளையாட விட்றாங்க இல்லைங்களா, இன்னும் நீச்சல் குளத்தில் வசதி இருக்குது, மழையில் நனையலாம், தைரியமாக நனையுங்க, அதனால் சளி பிடிக்காது. சளிக்கு காரணம் மாவு பொருள், பால் பொருள், சர்க்கரை பொருள், எண்ணெய் பண்டங்கள். சளி உற்பத்தி ஆகிறது, ஸ்டாக் இருக்கிறது, வெளியேறுகிறது. மக்கள் உற்பத்தியை தடுத்து நிறுத்தாமல் வெளியேறுவதை தடுத்து நிறுத்துகிறாங்க, மருந்தை போட்டு அமைக்கிறாங்க. உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, வெளியேற்ற முடியல, இயற்கை மீறி கொண்டு தும்மலாக இருமலாக வெளித்தள்ளுகிறது, அதை மருந்து போட்டு அடக்கிறீர்கள், அதுதான் நோயாக மாறுகிறது. ஸோ கபம் என்ற கழிவுப் பொருள் வெளியே வர வேண்டும். கபம் மட்டுமல்ல, உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட கழிவுப் பொருள்கள் இருக்கின்றன. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் சுருக்கமாக, கழிவு தேக்கம் என்பது நோய், கழிவு நீக்கம் என்பது துன்பம், கழிவு நீங்கிய பின்புதான் இன்பம். உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்புக்கு ஒரு பயிற்சி சொல்கிறேன், கை தட்டலாங்களா? இந்த கையில் நிறைய புள்ளிகள் இருக்கின்றன, இவைகளை தூண்டி விட்டால் உற்சாகமாக இருக்கும். கை தட்டலாம் பாருங்கள், தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இப்போ மூளை உற்சாகம் அடையும். மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தால் கை தட்டுகிறான், கை தட்டினால் மகிழ்ச்சி வருகிறது. குழந்தைகள் கூட தட்டும், குழந்தைகள் தட்டும். அப்போது இந்த நுரையீரலை தூண்டி விடுவது, மூளையை தூண்டி விடுவதற்கு கை. முத்திரைகள், முத்திரை பயிற்சி, அது ஒருத்தர் இருக்கார், பாசு கண்ணான ஒருத்தர் வர்றார். அவர் முத்திரை மூலமாக நிறையா நோய்களை குணப்படுத்த முடியும். முத்திரை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது, இன்னும் வாட்ஸ்அப்பில் நிறையா இருக்குது, மெயிலில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. முத்ரா அப்படின்னு போட்டால் நிறைய பேர் புத்தகங்கள் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தயவுசெய்து கடைப்பிடிங்க. நம்ம வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ குரங்கு, நாய், பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அலர்ட்டாக விழிப்புணர்வாக இருக்குது. மனிதன் மயக்கத்தில் இருக்கிறான், உண்ட மயக்கம், கழிவுப் பொருள் மயக்கம். ஆகவே கழிவு தேக்கம், கழிவு நீக்கம் என்கின்ற செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போது உள்கழிவு நீக்கிறதுக்கு எனிமா சொல்லிட்டேன். பழ உணவு சாப்பிட்டால் சளி கபம் எல்லாம் கரைஞ்சி வெளியே வருங்க. சளி கபம் தான் நோய்களுக்கு காரணம்னு பேராசிரியர் அர்னால்ட் எகரட், ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்தவர். 150 வருஷத்துக்கு முன்னால் இவர் ஒரு நோயாளியாக இருந்தார். அவருக்கு சளி, இருமல், டிபி மாதிரி நோயாளி. கிட்னியில் வந்து அல்புமின் வருகிறது, வெள்ளை வெள்ளையாக கிட்னியில் மாவாக வரும் யூரின்னு. அவர் குணப்படுத்த முடியல. அவரே தேடி கண்டுபிடிச்சி, அப்போ அவர் இயற்கை மருத்துவம் என்னை மாதிரி மீட்டிங் போடுறதுக்கு ஆள் இல்லை, அவரே தேடி கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிச்சார்? மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன் சொல்லி பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு பட்டினி விரதம் இருந்து, வெயிலில் காய்ந்து, தண்ணீரை குடித்து, உண்ணாவிரதம் இருந்து, நடைப்பயிற்சி பண்ணி தன்னுடைய நோயை குணப்படுத்தி தானே ஒரு மருத்துவராக மாறி ஆயிரக்கணக்கான பேருக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்தவர். ஜெர்மனியில் இருந்தார், அப்புறம் அமெரிக்கா போனார். அங்கே போய் பெரிய பிரச்சாரம் பண்ணி அவர் ஒரு 5-6 புத்தகங்கள் எழுதியிருக்கார். கபம் இல்லா உணவு மருத்துவம் என்கிறது தமிழில். அவருடைய வாழ்க்கை வரலாறு மொழிபெயர்த்து போட்டுக்கிறோம். அது ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. தயவுசெய்து வாங்கி படியுங்கள். அதில் 37ஆம் பக்கத்தில் ஒரு அமெரிக்க புத்தகங்கள், ஒரு 15 புத்தகங்களுடைய அட்டவணை போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி படித்தால் நீங்கள் நிபுணர்கள் ஆகிவிடுவீர்கள். அமெரிக்க டாக்டர்கள் இயற்கை மருத்துவ புத்தகத்தை பற்றி எழுதியிருக்காங்க. நான் சொன்னால் நம்ப, இயற்கை மருத்துவம் ஒரு விஞ்ஞானம். இது என்னமோ காட்டு வைத்தியம் அல்ல, மேட்டு வைத்தியம் அல்ல, பாட்டி வைத்தியம் அல்லது விஞ்ஞானம். இந்த புத்தகங்களெல்லாம் படித்து தான் நான் நிபுணராக இருக்கிறோம். ஸோ அடிப்படையான இந்த புத்தகத்தை ஒரு 5 வெள்ளி இருக்கலாம், வாங்கி படிங்க. உங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. எப்படி ஒரு நோயாளி டாக்டராக மாறி இப்போ இருக்கிற இயற்கை மருத்துவத்துக்கு பயனீர் இவர் தான். இவருடைய கொள்கையை தான் நான் பின்பற்றி இருக்கிறேன். கபம் இல்லா உணவு மருத்துவம். பால் கபமாக மாறுகிறது, உப்பு கபமாக மாறுகிறது, எண்ணெய் கபம், சோறு கபம், இட்லி கபம், உளுந்தம்பருப்பு கபம். ஆகவே கபமில்லா உணவு மருத்துவம் என்ற புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க. எப்படி சமையல் இல்லாமல் சாப்பிட்றது, இயற்கை உணவுனா அடுப்பு இல்லாமல் சாப்பிட்றது. எந்த உயிரும் சமைப்பதில்லை, உப்பு போட்டு கலப்பதில்லை. மனிதன் ஒருவன் தான் எந்நேரம் சமைத்து தீயில் வேக வைத்து அந்த உணவை சாக வைத்து அதில் இருக்கிற சத்துக்களை போக வைத்து தன்னை நோக வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஸோ அடுப்பில்லாமல் சமையலுங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் ராமலிங்கம்னு ஒருத்தர். அவர் என்னிடம் நோயாளியாக வந்தவர். யானைக்கால் வியாதிக்காக நோயாளியாக வந்து
இயற்கை உணவுகளை சாப்பிட்டு எனிமா எடுத்து சவுக்கியம் பண்ணிக்கொண்டு இப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மாதந்தோறும் தமிழ்நாட்டில் ஆடுதுறை என்கின்ற இடம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மாதாந்திர கூட்டம் நடத்துகிறார். வருஷம் 4 பயிற்சி முகாம் நடத்துகிறார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மௌன விரதம், பள்ளி விடுமுறை நாட்களில் 6 நாள் பயிற்சி முகாம், 3 நாள் பயிற்சி முகாம் என்று பயிற்சி முகாம் நடத்தியிருக்காங்க. அதில் இயற்கை உணவு தான் கொடுப்பாங்க. அவல், காய்கறிகள் இதை வச்சுக்கிட்டு எப்படி பலவிதமான சுவையான உணவு செய்ய முடியும், எலுமிச்சை அவல், தக்காளி அவல், காய்கறி அவல், தேங்காயில் எப்படி தயிர் பண்ணுறது, இனிப்பு அவல், கார அவல், இப்படியெல்லாம் அதில் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் படம் இருக்குது. நீங்கள் வாங்கி இதை படித்தீங்கன்னா சமையல் பண்ணாமையே சமாளிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தெரியும். அடுத்தது நான் சொன்னேன் மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன்னு சொன்னேன். மனிதன் பழங்களைத்தான் உண்ண வேண்டும். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். வெஜிடேரியன் அல்ல, வெஜிடபிளேரியன் அல்ல, ஃப்ரூட்டேரியன். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா ஏதோ வாழலாம். ஆனால் இன்றைக்கி மலேசிய மக்கள் நிறையா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. கோழி, மீன், அப்புறம் சைவ கோழிங்கிறாங்க, சைவ மீனுங்கிறாங்க. ஒரு சோயா வச்சுக்கிட்டு என்னென்னமோ மாற்றிக்கலாம், ரசாயனம் தப்பாக சாப்பிட்றாங்க. இப்போ ஃப்ரூட்டேரியனாக மாறணும். அதற்கான விளக்கம் இது இருக்குது. திராட்சையில் என்ன நன்மை, சாத்துக்குடி ஆரஞ்சு எப்படி சாப்பிடணும், எலுமிச்சையினுடைய விளக்கம் என்ன, அப்படி பப்பாளி பழம்னா என்ன, பலாப்பழம்னா என்ன, கொய்யாப்பழம்னா என்ன, டுரியன் பழத்தினுடைய சுருக்கம், 5-6 காய்கறிகள், இந்த விளக்கமெல்லாம் அதில் இருக்குது. இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் பண்ணி குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் பழங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை படிங்க. ஆனால் மலேசியா நாடு திருநாடு, அற்புதமான நாடு. இங்கே பல பழங்கள் விளைகின்றன, இங்கே பல பழங்கள் கிடைக்கின்றன. கிவி பழம் இங்கே விளையவில்லை, ஆனால் இறக்குமதி ஆகிறது. கலிஃபோர்னியாவில் கூடிய பல பழங்கள் மலிவாக கிடைக்கின்றன. மருந்துகளை விட, ஹோட்டல் உணவுகளை விட பழங்கள் மலிவு தான். நீங்கள் சில்லறையில் போய் ஒரு பழம் வாங்கினா விலை அதிகமாக இருக்குது, நிறையா வாங்கினா விலை குறையும். ஒரு குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக 5 கிலோ 2 கிலோ வாங்கலாம். 1 கிலோ வாங்கினா விலை அதிகம், 5 கிலோ வாங்கினா விலை குறையும். ஸோ அந்த மாதிரி பழங்களுடைய விவரங்களை இதில் நீங்கள் படித்து தெரிந்து விடலாம். அப்போ சாப்பிட்டே இருந்தால் போகாதுங்க, அடிக்கடி விரதம் இருக்கணும். உண்ணா நோன்பு, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னாங்க. பசியோடு இருக்கிறது எப்படி? ஏன் பசி தாங்க மாட்டேங்குது? பசி அடங்கலை. நீங்கள் சாப்பிடக்கூடிய உப்பு, காரம், அமிலம் 3ம் பசியை தாங்காது, பசியை தூண்டிவிடும். பழங்களும் காய்களும் இளநீரும் தண்ணீரும் பசியை தாங்கும், அடங்கும். உற்ற நோய் நோற்றில் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு, உணலினும் உண்டது அறல் இனி. இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார். கனி இருப்ப காய்கவர்ந்தற்று, உண்ணாது நோற்பர் பெரியர். உண்ணாமல் விரதம் இருந்தால் அவங்க பெரியவங்க ஆகலாம், எல்லா பிரச்சனையும் தீரும். திருக்குறள் இருக்குங்க. அப்போ உண்ணாவிரதத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு புத்தகம். ஞானிகள் எப்படி உண்ணாவிரதம் இருந்தார்கள், விஞ்ஞானிகள் உண்ணாவிரதம் இருந்தால்தான் அவருக்கு நன்மை வந்தது. ராமாயணம், மகாபாரதம், ராமர், சீத்தை, பஞ்சபாண்டவர்கள் காட்டில் என்ன விருந்தாக சாப்பிட்டாங்க? எத்தனை நாள் சாப்பிடாம விரதம் இருந்தாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய வயிறு நிறைய 3 வேளை சாப்பிட்டு இருந்தாரா? சாப்பிட்டா மூளை வேலை செய்யாது. மும்முரமாக அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள். சாப்பிட புத்தி வராது. ஒன்றும் வேண்டாம், குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குங்க, சாப்பிட கூப்பிட்டா வராது. மும்முரமாக விளையாடுவார்கள், அப்போ சாப்பிட மாட்டாங்க. நீங்களே மும்முரமாக துவைச்சிட்ருக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, இப்போ சாப்பிட கூப்பிட்டா வருவீங்களா? துவைச்சி முடிக்கணுங்கிற நோக்கமாக தான் இருக்குது. ஆகவே பல உயிரினங்கள் வாழ்க்கையில் உண்ணாமல் இருக்கின்றன. இது இந்த புத்தகம் மலேசியா நாட்டில் நடந்த சித்தர் நெறி மாநாட்டிற்காக நான் வாசித்தளித்த ஆராய்ச்சி கட்டுரை. சித்தர் நெறி மாநாடு இங்கே 3 முறை 4 முறை நடந்தது. அதில் 2 முறை நான் கலந்து கொண்டேன், 1 முறை என் மகன் கலந்து கொண்டார். அதில் வாசிக்கப்பட்ட கட்டுரை தயவுசெய்து வாங்கி அந்த அடிப்படை கருத்துக்களை படிங்கள். அடி வயிற்றில் ஈர துணி போடுற சொன்னேன், எனிமை எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தண்ணிக்குள்ளே மிளகு போட்டு குடிக்கிறது, யோகாசனம் பண்ணுறது, நடைப்பயிற்சி, இதெல்லாம் கிராம மக்களுக்கு, படிக்காத பாமர மக்களுக்கு ஒரு கதை சொல்வது போல எழுதப்பட்ட ஒரு சின்ன புத்தகம். மக்கள் கல்விக்காக எழுதப்பட்ட புத்தகம். இனிய இயற்கை மருத்துவம் என்ற சின்ன புத்தகம். இதையும் வாங்கி படிங்க. கந்தசாமி முதலியார் என்ற ஒரு தமிழ் ஆசிரியர், அற்புதமான ஞானி, சித்தர், தமிழ் ஆசிரியர். சென்னையில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் 70 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் ஒரு உணவு மருத்துவம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அறுசுவை மருத்துவம். துவர்ப்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், 6 சுவைகள்.
இந்த 6 சுவைகளில் அமிலம் என்றால் என்ன, காரம் என்றால் என்ன, அமில உணவுகள் என்னென்ன, அதுக்கெல்லாம் அட்டவணை கொடுத்திருக்கிறார்கள். உணவு அட்டவணைகள், 6 சுவைக்குமான அட்டவணைகள். எந்த உணவில் என்ன சுவை இருக்குது, எந்த சுவை குறைஞ்சால் என்ன நோய் வரும், எந்த சுவை கூடுனா என்ன நோய் வரும், மிகினும் குறையினும் நோய். அது எழுதி இப்போ ரத்தம் குறைஞ்சி வச்சா வாழைப்பூ சாப்பிடுங்க, ரத்தம் விருத்தி யாருக்கு உதவி பண்ணும். பேரிச்சங்காய் சாப்பிடுங்க, பேரிச்சங்காய், கஜூர்காய், துவர்ப்பு ரத்தம் விருத்தி யாருக்கு உதவி பண்ணும். பூசணிக்காய் சாப்பிடுங்க, அமிலத்தன்மை குறையும். இந்த மாதிரியெல்லாம் விளக்கு எழுதிட்டு இந்த மலச்சிக்கல் எனிமாவுடைய மகிமையை இவர் எழுதுகிறார். ஒரு நோயாளிக்கு ரொம்ப காய்ச்சல், நோயாளியாக படுத்திருக்காங்க. ஒரு மருத்துவர், சித்த வைத்தியர் மாதிரி ஒரு மருத்துவர், ஒரு ஞானி அவங்கள பார்க்க போயிருக்காரு. போகிற போக்கில் எனிமா கொடுங்க சரியாக போயிருக்காரு. அவங்க எனிமா கொடுத்துருக்காங்க, சரியாக போச்சு. அப்போ எனிமாவின் மகிமையை அவர் தெளிவாக எழுதுகிறார். அதனால தான் இந்த புத்தகத்தை நான் மக்களுக்கு பரிந்துரை செய்து இதை படித்து நான் நிபுணத்துவமாக இருக்கிறேன். நாடி பார்ப்பது எப்படி, உங்கள் நாடியை எப்படி பார்த்து இந்த வாத பித்த கபம் அறுசுவைகள் எது கூடியிருக்கிறது எது குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும். உங்கள் கையில் கண்டுபிடிக்கலாம், மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு 4-5 முறை படித்தா போதும், சந்தேகங்கள் தான் நான் தெளிவுபடுகிறேன். உணவு மருத்துவம் என்ற புத்தகம் அற்புதமான புத்தகம். சென்னை பாரி நிலையம் வெளியீடு. ஒரு நோயாளி, இரத்த அழுத்த நோயாளி, வங்கியில் வேலை செய்கிறார். பேங்க்கில் அவர் வேலை செய்கிறார், இந்தியன் வங்கியில். அவருக்கு சின்ன வயசுலேயே ரத்த அழுத்தம் வந்துடுச்சு, பிபி. காரணம் என்னென்னா, அவர் கல்லூரி ஹாஸ்டலில் வார்டனாக இருந்திருக்கார். அந்த கல்லூரியில் அசைவ உணவு நிறையா இருக்குது. அவர் அசைவ உணவு நல்லா சாப்பிட்டார், 30 வயசில் நல்லா சாப்பிட்டார். ரத்த அழுத்தம் சின்ன வயசுலேயே வந்துடுச்சு, எங்கேயும் குணமாகலை. கடைசியாக இயற்கை மருத்துவத்திற்கு வந்தார். என்னுடைய மருத்துவமனையில் 10 நாள் இருந்தார். என் குருநாதருடைய ஆசிரமம் சிவசேலத்தில் இருக்கிறது, அங்கே போய் 10 நாள் பயிற்சி எடுத்தார். ஆடுதுறை பயிற்சி முகாமில் 10 நாள் பயிற்சி எடுத்தார். அங்கே குறிப்புகளை எல்லாம் எழுதி கொண்டார். நாங்கள் எல்லாம் சொற்பொழிவு பண்ணுறது என் குருநாதர் எல்லாம் எழுதி கொண்டார். அவைகளெல்லாம் வைத்து ஒரு சின்ன புத்தகம் போட்டார். மக்கள் ஆர்வமாகி படித்தார்கள். உயிர் உள்ள இயற்கை உணவுகள், வெந்த உணவுனால் நோய் வரும், பச்சையாக சாப்பிட்டா நோய் போயிடும், பழங்களை சாப்பிடுங்க. சிவசீலா என்னுடைய குருநாதர் இயற்கை உணவு ஆசிரமம் நடத்துகிறாரு. அவர் 25 வருஷமாக சமைக்காத உணவு சாப்பிட்றாரு. அவர் பையன் மனைவி எல்லாரும் சமைக்காமல் சாப்பிட்றாங்கன்னு புத்தகம் எழுதினார். சென்னையில் அவர் இருந்தார், நிறையா புத்தகத்தை விற்றார். புத்தகம் விற்றதுக்கப்புறம் அவர் பிரபலம் ஆகிட்டார். அப்புறம் சின்ன புத்தகத்தை பெருசாக எழுதி இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். உயிர் உள்ள இயற்கை உணவுகள், ஏ.வி.ஜி. ரெட்டி என்ற ஒருவர். ஆகவே இயற்கை மருத்துவத்தில் நோயாளியாக வந்தவர்கள் மருத்துவராக மாறுகிறார்கள். நீங்களும் மருத்துவராக மாறணும்னா இந்த இயற்கை மருத்துவ பயிற்சி முகாமில் கலந்துக்கணும். சென்ற முறை 5 நாள் பயிற்சி முகாம் நடத்துவதற்காக நான் வந்தேன். அடுத்த பயிற்சி எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்து ஒரு 80 பேர் 100 பேர் சேர்ந்தால் ஒரு பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்வோம். ஒரு 50 பேர் சேர்ந்தால் கூட வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் சேர்த்தலாம். நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள். அம்மா கிட்ட பெயரை பதிவு பண்ணி வச்சுக்கங்க, ஒரு தாளில் எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்த மாதிரியான பயிற்சி முகாம் நடத்துவதற்கு நீங்கள் மலேசியாவில் ஏற்பாடு செய்யலாம். அல்லது நீங்கள் தமிழகத்திற்கு வருவீர்கள். எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு வராங்க, கோயிலுக்கு வராங்க, சுற்றுப்பயணம் வராங்க, உறவினர்களை பார்க்க வர்றாங்க, பொருள்கள் வாங்க வருகிறார்கள் வியாபார நிமித்தமாக. அப்படி வரும்பொழுது நீங்கள் கோயம்புத்தூருக்கு மருதமலைக்கு வாங்க. மருதமலை பத்துகேவ்ஸ் முருகன் மாதிரி அங்கே ஒரு மருதமலை முருகன் சினிமாவிலெல்லாம் வந்திருக்கு, தேவர் படத்துலலாம் வந்திருக்கும். அது பக்கத்தில் ஐஓபி காலனிங்கிற இடத்துல மருதமலை அடிவாரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அங்கே ஒரு பவித்ரா இயற்கை மருத்துவமனை வச்சுருக்கிறோம். அதற்கான இந்த பிரசுரங்களெல்லாம் இதில் இருக்குது. இதை வாங்கி படித்து பாருங்கள். இது இலவசமாக கொடுக்க வேண்டாம் என்கின்ற காரணத்தினால 1 வெள்ளி 2 வெள்ளி என்று ஒரு விலை வைத்திருக்கிறோம். அங்கே ஒரு 10 நாள் இருந்தீங்கன்னா தினமும் பாடம் நடத்துகிறோம். எல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். ப்ராக்டிக்கல் சூரிய இலை குழிகள், மண்குழிகள், இன்னும் பாடம், உபவாசம், எப்படி உணவை தயாரிப்பது, கூட 15 நோயாளி இருப்பாங்க, அவங்க கூடலாம் நீங்கள் உரையாடலாம், அனுபவ பங்கீடு செய்யலாம். இப்படி 10 நாளில் அங்கே இருந்து வந்தவர்கள் இன்று வைத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் விரும்பினால், அதுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லை. ஒரு 10 நாளைக்கு இந்திய பணத்துக்கு ஒரு 32,000 ரூபா ஒரு நபருக்கு. ஒரு 2 பேர் சேர்ந்து வந்தால் 64,000. அப்படின்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ வெள்ளி வருதுங்க? ஒரு 2,000-4,000 வெள்ளி வருது, அவ்வளோதான். பர்மனெண்ட்டாக நீங்கள் மருத்துவர் ஆகிடுறீங்க, நோயெல்லாம் குணமாகிடுது. மற்றவங்களுக்கு மருத்துவம் பண்ணி அது 4,000 வெள்ளி சம்பாதிச்சிங்க. ஒரு நோயாளிக்கு மருத்துவம் சொன்னால் 10 வெள்ளி 20 வெள்ளி வாங்குங்க. ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் 2,000 வெள்ளி சம்பாதிச்சிடலாம். இப்படி பலர் மருத்துவம் செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். 10 நாள் பயிற்சியிலே நீங்கள் ஒரு மருத்துவராக முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர் இயற்கை விவசாயம் செய்கிறார். அவர் தென்னந்தோப்பு வச்சுருக்காரு, எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங். அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசாயனங்கள் இல்லாமல்
ஒரே ஒரு காஸ்டிக் சோடா மட்டும் போட்டு ஆர்கானிக் சோப் செய்கிறார். ஒரு செல்வந்தர், கொள்கைக்காக வாழ்க்கை நடத்துகிறார். மது ராமகிருஷ்ணன் என்று பெயர். ஜப்பான் அறிஞர் ஃபுக்குவோக்கா இயற்கை விவசாய அறிஞர். ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் புத்தகத்தை எழுதியவர். அவரிடம் நேரடியாக பயின்ற மது ராமகிருஷ்ணன் ஒரு ஆர்கானிக் சோப்பு தயார் பண்ணியிருக்கார். அதுக்கு டப்பா கூட பார்த்தீங்கன்னா பாக்குமட்டை டப்பா. இந்த பாக்குமட்டை டப்பாவை பல்வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னு எழுதி ஓட்டியிருக்கார். ஸோ இந்த சோப்பை ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நன்மையாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம். இதில் என்னென்னா ரசாயனங்கள், காஸ்டிக் சோடா தவிர ஒன்றுமே இல்லை, காய்ச்சுவதில்லை. இது சோப்பு செய்வதை நானே பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர், ஒரு முறை வாங்கி பாருங்கள். ஆர்கானிக் சோப் என்று பெயர். சார் நாங்கள் சோப்பே வேண்டான்னு சொல்கிறோம். குளியல் பொடி, குளிக்கின்ற பொடி, இந்த மாதிரி நீங்களே அரைத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு நிறைய பொருள் போட வேண்டியிருக்கு, தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த பொடியை கடலை மாவில் கலந்துங்க, இதை நேரடியாக தேய்ச்சி குளிக்கலாம். இந்த கெமிக்கல் ஷாம்பு சோப்பெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி பல்பொடி வகைகள் இருக்கின்றன. ஏதாவது ஆலம் பல்பொடி என்று ஒன்று, வசீகரா பல்பொடி என்று ஒன்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையில் இன்றைக்கி ஆர்கானிக் ஷாப்பில் உலகம் பூரா இருக்குது. இப்போது பேரிச்சம்பழம், அதுதான் சொன்னேன், சூரிய சக்தியின் உணவு என்று சொன்னேன். நீங்கள் எங்கெங்கேயோ பேரிச்சம்பழம் பார்த்துருக்கலாம். இது இருக்கிறதுலையே பெரிய பேரிச்சம்பழம், பெரிய பேரிச்சம்பழம். இது தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கிறோம். எப்படி சாப்பிட்றேன்னா இப்படி கையில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடணும். பேரிச்சம்பழத்தை எப்படி சாப்பிட்றன்னு கேட்குறீங்களா ஐயா? பன் எப்படி சாப்பிட்றது, பிஸ்கோத் எப்படி சாப்பிட்றது, ரொட்டி சென்னாயி நூடுல்ஸ் சாப்பிட்றதுன்னு கேட்டீங்களா ஐயா? நல்ல கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள்லாம் சில தூங்கிடக்கூடாது, சிரிக்க வேண்டும் என்பதற்காக இவர் ஜோக் அடிப்பதற்காக கேட்டார் என்று நம்புகிறேன். அப்படிங்களா? அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது என்ன செய்கிறோம்னா, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தருகிறேன், எப்படி சாப்பிடுவது என்று சொல்லி தருகிறேன். அதுவரை நீங்கள் அப்படியே கையில் வச்சுருக்கணும். சார் எனக்கு சாப்பிட தெரியாது, எப்படித்தான் திங்கிறது தெரியலையே, நான் வேணா ஊட்டி விட்டுமா பிச்சு பிச்சு. அருமையான கேள்விங்க. இப்படித்தாங்க சிறந்த கேள்விகள் கேட்கணும். இப்படித்தான் பல மாநிலங்களில் சட்டசபையில் இப்படித்தான் கேள்வி எடுக்கிறார்கள். அருமையான கேள்வியாக. ஆனால் நீங்கள் கேட்டது எனக்கு சந்தோஷம். ஏன்னா இப்படி கேள்வி கேட்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அப்படி தான் இங்கெல்லாம் உற்சாகமாக இப்போ தாங்க சிரிக்கிறாங்க. என்னால் சிரிப்பு கூட்டவே முடியல. 1 மணி நேரம் பேசுகிறேன், சீரியஸாக பேசி சிரிப்பே வர மாட்டேங்குது. அப்போ இப்போ சீரியஸை விட்டு எல்லாருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு பேரிச்சம்பழம் தர்றோம். இது வெண்ணிலாமாவுடைய அவங்களுடைய ஹோல்சேல் மளிகை வச்சுருக்காங்க. அவங்க மகள் ஒரு கடை வச்சுருக்காங்க, மாப்பிள்ளை. அதில் நாங்கள் போய் 2 பேரும் போய் தேர்ந்தெடுத்தோம். ஒரு 4-5 வகை பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க அவங்க. இதை தேர்ந்தெடுத்து கேம்பில் கொடுத்தோம். அருமையான பழம், பேரிச்சை. அதில் இச்சை வையுங்கள். இதுதான் சூரிய சக்தி, சோலார் பவர். இது அவ்வளவு சக்தி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரிச்சம்பழம் தின்னீங்கன்னா எனர்ஜி வந்துடும். நீங்கள் பேரிச்சம்பழத்தை ஒரு 4 பேரிச்சம்பழம் பாக்கெட்டில் வச்சுருங்க சார். டயர்டாக இருக்கும்போது ஒன்று எடுத்து தின்னுங்க, தண்ணி குடிங்க, எனர்ஜி வந்துடும். இப்போ எல்லோரும் பஸ்ஸில் போகிறீங்க, ரயிலில் போகிறீங்க, காடியில் போகிறீங்க, மோட்டர் சைக்கிளில் போனால் கூட ஓட்ட நிறுத்தி 2 பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டு தண்ணி குடிச்சு புளியை ஓட்ட முடியாதா? சூயிங்கம் சாப்பிட்டு போகிறீங்க, மிட்டாய் திங்கிறீங்க. இது சூரியன் சமைத்த உணவு, சன் குக்குடு ஃபுட். நீங்கள் சாப்பிட வேண்டியது அன்குக்குடு ஃபுட்டு. தயவு செய்து இயற்கை மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நேச்சர், ஹெல்த்தை பற்றியே பேசுங்க எப்போ பார்த்தாலும். யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஹெல்த். டிசீஸை பற்றி பேசாதீங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் டிசீஸு. டிசீஸ் அதிகமானால் டெத்து வருது. இது ஹெல்த்தை பற்றியே பேசுங்க. நலமான வாழ்வே நிறைவான செல்வம். அந்த பழமொழியை மக்கள் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நோய் அற்ற வாழ்வே குறைவு அற்ற செல்வம். நோய் நெகட்டிவ் வேர்டு, அற்ற நெகட்டிவ் வேர்டு வேண்டாம், பாசிட்டிவாக சொல்லுங்கள். நலமான வாழ்வே நிறைவான செல்வம், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்று சொல்லி ஹெல்த் வெல்த். இதில் எது முக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கு? ஹெல்த் இருந்தால் வெல்த்தை சம்பாதிக்கலாம். ஆனால் வெல்த் இருந்தால் ஹெல்த்தை சம்பாதிச்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா வெல்த்தியான பீப்புளெல்லாம் நோயாளியாக இருக்கிறான். அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஏன் ஹெல்த்தியாக இருக்கல? ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறவன் அறிவு ஞானம் உழைப்பை வைத்துக்கொண்டு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு அமெரிக்காவில் பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரன் புற்றுநோய் இறந்து விட்டார் சின்ன வயசுலேயே. யார் அவர்? புற்றுநோய் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார். மிகப்பெரிய பணக்காரர். அமெரிக்காவில் கம்ப்யூட்டர், அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்
செல்ஃபோனு இதெல்லாம் சம்மந்தப்பட்டவர் யார் சொல்லுங்கள்? என்ன பள்ளிக்கூடம் மாதிரி கேள்வி கேட்டால் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க? அவருடைய கடைசி வார்த்தைகள் என்ன? வாட்ஸ்அப்பில் வருது பார்த்துறீங்களா? ஹிஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் வந்திருக்கா இல்லைங்களா? இன்னொரு அமெரிக்காவில் பணக்காரர் இருக்கார், அவர் பெரிய பெரிய மால் ஸ்டோர் எல்லாம் நடத்திட்டு இருக்கார். அவர் பேர் என்னங்க? பெரிய செல்வந்தர், எளிமையாக வாழ்கிறார். இன்னும் அவர் சாதாரண ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்காராமா, சின்ன வீட்டில் குடியிருக்கார். அவர் பேர் என்னங்க? பெரிய பெரிய மளிகை கடை நடத்துகிறவர். இதெல்லாம் படிங்க, ஜென்ரல் நாலேஜ் தான். நான் சொன்னால் தேட மாட்டீங்க, சொல்ல மாட்டேன் நான். பெரிய செல்வந்தர், வால்மார்ட், அவர் அந்த ஓனர் பேர் என்னங்க? வால்மார்ட் நடத்துகிறவர் பேர். சரி, யார் ஒரு பணக்காரன். அவை நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னிலிருந்து ஹெல்த் வேணுன்னா கொஞ்சம் படிங்க, செயல்படுங்கள், செய்து பாருங்கள், யோகா செய்யுங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சி எங்கே நடந்தாலும் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வாங்க, 10 நாள் என் கூட இருங்க, சிறந்த மருத்துவராக மாற்றி அனுப்புகிறேன். ஒவ்வொரு முகாமுக்கும் நானே வருவேன் என்று எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கின்றன, அதெல்லாம் விட்டு போட்டு வரணும். அவை நீங்கள் ஒருத்தராக வராதிங்க, தனியாக வராதிங்க, 2 பேராக வாங்க. ஐயா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. வெண்ணிலாமா வந்து ஒரு 3 முறை எங்களிடம் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். 10 நாள் 10 நாள் 10 நாளெல்லாம் அவர் குடும்பத்தில் எல்லோரும் பயிற்சி பெற்றிருக்காங்க. அவருடைய மகன் வந்து 3 மாதம் எங்களிடம் இருந்தார், 3 மாதங்கள். அவருடைய தம்பி சுபாஷ் இயற்கை மருத்துவர். கவர்னர் கன சுப்பிரத்தினம் இந்த எனிமா கேனை அவருக்கு வழங்கினேன், அன்பளிப்பாக ஒரு மீட்டிங்கில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் இதை பிடிச்சிட்டு இப்போ தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ஸோ எனிமா மட்டும் ஒரு வீட்டு இருந்தாங்க, குழந்தைங்க காய்ச்சல் வராதுங்க, காய்ச்சலை குணப்படுத்தலாம். எனிமா கொடுத்தா காய்ச்சல் உடனே குணமாகும். தயவுசெய்து ஒரு எனிமா கேனை 2 எனிமா கேன் வாங்கி வீட்டை வச்சுருங்க. நம்முடைய சாமிஜி அவர்கள் கூட எனிமா கேனெல்லாம் 50-100 வாங்குவாங்க. அம்மா ஒரு நாள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அதுக்குன்னே வந்தாங்க. ஸோ குடல் சுத்தம், உடல் சுத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இனி உங்களுக்கு ஒரு கேள்வி நேரம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். நேரமாகிவிட்டபடியால் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உங்கள் கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சொல்லுங்கள் ஐயா. ஓகே, யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ். Yes. Yes. No. You can take it, but they are not superior. வாழைப்பழத்தில் ஜூஸ் இல்லை, இட் கண்டெய்ன்ஸ் நோ ஜூஸ். வலுவழுப்பாக இருக்குது, கொலவழுப்பாக இருக்குது. ஸோ சளி இருக்கிறவங்களுக்கு ஆகாது, அல்சருக்கு நல்லது. பட் அது ஜூஸ் இல்லை, ஆகவே கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா சுறுசுறுப்பு வரும், எலுமிச்சம்பழம் குடித்தா சுறுசுறுப்பு வரும். வாழைப்பழத்தில் ஜூஸ் இல்லை, புளிப்பு இல்லை, ஆகவே கொஞ்சம் மண்டத்தன்மையாக இருக்கும். ஆகவே வாழைப்பழத்தில் சர்க்கரையை போட்டு சாப்பிடுங்க, தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடுங்க. கிரவுண்ட் நட் வந்து கச்சாங், ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஆனால் மூளை மந்தமாகும், உடம்பு நல்லா வரும். ஸோ கொஞ்சமாக சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிடுங்க, ஊற வச்சு சாப்பிடுங்க, தினமும் சாப்பிடாதீங்க. வறுத்த கடலை சின்ன தலை சுற்றி விழுந்துருவீங்க, பித்தம். அது பழைய கடலில் தான் கிடைக்குது. இந்த நாட்டில் பெரிய பெரிய கச்சாங் கிடைக்குது, ருசியாக இல்லை சார். குவான்டிட்டியாக இருக்குது, குவாலிட்டி இல்லை. சின்ன நிலக்கடலை ருசியாக இருக்கும். மக்கள் பச்சையாகத்தான் சாப்பிட்டார்கள் முந்தைய காலத்தில். சொல்லுங்க ஐயா. ம் 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 அது பழத்தினால மலச்சிக்கல் வராதுங்க, தாமதமாக சாப்பிடுவதால் வந்திருக்கலாம். அப்படி கூட பழங்களினால் மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் வருவதற்கு காரணம் மாவு பொருளுடைய பசைத்தன்மை, த ஸ்டார்ச், ஸ்டிக்கி, குளூட்டன் டயட். கொய்யா பழத்தில் தண்ணி இருக்குங்க, ஃபைபர் இருக்குது, விதை இருக்குது. எப்படிங்க மலச்சிக்கல் உண்டாக்கும்? ஒட்டும். திராட்சை பழத்தில் சதை இருக்குது, மைக்ரோ ஃபைபர் இருக்குது. பழங்களினால் மலச்சிக்கல் வரவே வராது. சரி, நைட்டில் தானே ஒரு கொய்யா பழம் தின்னாரு சொல்கிறாரு, பகல் பூரா என்ன சாப்பிட்டாரு? ஏன் அது காரணமாக இருக்காதா? பகல் பூரா மலேசிய மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, தமிழ்நாட்டில் என்ன சாப்பிட்றாங்க? பூரா இட்லி தோசைங்க. தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், காலையிலையும் இட்லி தோசை டிஃபன், நைட்லேயும் இட்லி தோசை டிஃபன், மத்தியானம் ஒரு வேளை தான் சோறு. இனிமேல் டிஃபன் சாப்பிட வசதியாக நினச்சிட்ருக்காங்க மக்கள். சோறுனா கொஞ்சம் மட்டமாக நினைக்கிறாங்க. அதனால் கொய்யாப்பழமோ திராட்சை பழமோ மலச்சிக்கலுக்கு காரணம் இல்லை. நான் பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சளியை உற்பத்தி பண்ணினது மாவு பொருள். இந்த பழம் என்ன செய்யுது? சளியை கரைத்து என்ன செய்கிறது? வெளியே தள்ளுகிறது. இந்த
ஆரஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் என்ன செய்கிறது, உடம்புக்குள்ளே போய் சளியே வா வெளியே, நீ துளியே துளியே துளியேன்னு மூக்கில் ஒழுகுது. அப்போ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? சி வைட்டமின், சிட்ரஸு, நோய் எதிர்ப்பு சக்தி மக்களுக்கு தெரியல. சளி பிடிச்சிருக்கு, எலுமிச்சம்பழம் சாப்பிடாத. நாங்கள் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து தான் எல்லா நோயும் குணப்படுத்தியிருக்கிறோம். ஆரஞ்சு திராட்சை தாங்க பெஸ்ட்டு ஃபுட்டு. மாதுளை, இங்கே இந்த நாட்டில் அருமையான மாம்பழம் கிடைக்கிறது, விதவிதமாக கிடைக்குது. மத்தாய் குச்சிங் கிடைக்கிறது, மத்தாய் குச்சிங். அப்புறம் என்னென்ன பழம் கிடைக்குது அப்படியே, செர்ரி, பெர்ரி, லங்ஸாட், ரம்புத்தான், லிச்சீஸ், டுரியன். டுரியன் விலை அதிகம், அது சில பேருக்கு பிடிக்காது, அது விட்டுருங்க. பலாப்பழம் மலிவாக கிடைக்குது இல்லைங்களா? பலாப்பழம் மாதிரி இன்னொரு பழம் இருக்குமே, உதுத்தா வந்துடுமே, பலாப்பழம் மாதிரி ஒன்று இருக்கும். பலாப்பழம் மாதிரியாக இருக்கும், செம்படா. அதெல்லாம் இறைவனுடைய பிரசாதம்ங்க. இன்றைக்கி பிரசாதம் சொல்லிவிட்டு கோயிலில் முறுக்கு, தட்டை முறுக்கு, திருப்பதி லட்டு, பொங்கல், வெண்பொங்கல், புளிச்சோறு, இதை பிரசாதம் சொல்லி மக்கள் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பிரசாதம் இல்லை, பிரசாதம். இறைவன் கொடுத்த கனிகள் தான் ரியல் பிரசாதம். ஆமாம். சரி சரி சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இங்கே பாருங்கள், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் யார் செஞ்சது? பேராசை பிடித்த மனிதன் செஞ்சது. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த கேள்வி தான் எல்லோரும் கேட்குறாங்க. சரி, ஆர்கானிக் வருதா இல்லையா? மலேசியாவிலையும் வருதுங்க. கிராமங்களில் விளைவித்து வீட்டுக்கு முன்னால் விற்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி காடியில் போகும்போது பார்த்தோம், ஒரு ஏழை வீட்டில் பயிர் பண்ணி டேபிள் போட்டு வச்சுட்டுருக்கிறான், கம்மி விலைக்கு விற்கிறாரு. சரி, அதில் மருந்து இருக்கிறதாக வச்சுங்க. 1 கிலோ பழம் வாங்கினால், 1 கிலோ காய்கறி வாங்கினால் அதில் எத்தனை சதவீதம் மருந்து இருக்கும்? 0.5% இருக்குமா? சரி, கழுவினால் அது போய்விடுமா? சரி, உள்ளே சாப்பிட்டீங்க. இந்த பழத்திற்கு அந்த மருந்தை வெளியேற்றுகின்ற ஆற்றல் இருக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் ரொட்டி சென்னாய் சாப்பிட்றீங்க, ப்ரெட்டு, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீமு, முட்டாய், ஏகப்பட்ட பொருள் கம்பெனியில் செஞ்சு சாப்பிட்றீங்க. அதில் அவன் கெமிக்கல் போட்டிருப்பானா இல்லையா? அதுக்கு ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்தது 100% கெமிக்கல் மாத்திரை அதில் எழுதியிருக்குது. பாய்சன் டு பி ப்ரிஸ்கிரைப்ட் பை அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர், டேஞ்சர், அதிகமாக திங்கக்கூடாது, இதை தின்னா காடி ஓட்டக்கூடாது, இதை தின்னா மிஷின் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இந்த 100% கெமிக்கலுக்கு ஒரு கேள்வியும் கிடையாது. 1.25% மருந்துக்கு 1000 கேள்வி. எதுக்கையா கேள்வி கேட்கணும்? 100% கெமிக்கல் மருந்தை விஞ்ஞானி எழுதி கொடுத்தான், டாக்டர் எழுதி கொடுத்தான், அவன் கொடுத்தான்னு முழுங்குறீங்க. அப்போ கேள்வி கேட்கறது? இப்போ இனிமேல் போய் கேள்வி கேளுங்க. சார், பூசணிக்காயில் எங்கே சார் மருந்து அடிச்சிருக்கான்? பூசணிக்காய்க்கு மேலே மருந்து அடித்தானா? சரி, உங்கள் வீட்டிலேயே பூசணிக்காய் விதைக்க போடுங்க, 4 நாளில் முளைச்சி வருதா இல்லையா? உங்கள் மொட்டை மாடியில் 10 தொட்டியை வைத்து தக்காளி வைக்க முடியுமா, முடியாதா? உங்கள் வாசலில் மலேசியாவில் மண் இருக்குது, புல்தரை இருக்குது, செடி போடுங்க, மிளகா செடி போடுங்க, புதினா நட்டு வைங்க, உங்கள் மலைக்கு கொள்ளையாக வந்துடும். சரி, நீங்கள் பணத்தை சேர்த்து நகையாகவும் கட்டிடமாகவும் காடியாகவும் வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த 3ஐயும் வச்சுருந்தா நோய் வருது. நான் சொல்கிறேன், உங்கள் பணத்தெல்லாம் வச்சு ஒரு ஏக்கர் காடு வாங்குங்க, அதில் ஒரு சின்ன வீடு கட்டிங்க, பூரா மரமாக போடுங்க, பழமாக சாப்பிடுங்க. இப்போ ஆர்கானிக் தானே? செய்யுங்களேன். ஏன் பணம்னு காடி ஓட்டிக்கிட்டு நைட்டும் பகலும் தெற்கையும் வடக்கையும் ஓடுறீங்க? இந்த ஜேபிக்கு ஓடுறது, திரும்பி பின்னாங்க ஓடுறது, அதுக்கு மேலே ஓட முடியல. அது நாடு எல்லை ஆகிப்போச்சு. இப்போ தப்பு யாரு மேலேங்க? சார், நீங்கள் காய்கறிவே சாப்பிடுங்க சார், அதில் இருக்கிற கெமிக்கல் மருந்தெல்லாம் தண்ணி மாதிரி அடிக்கிறான். இப்போ ஒன்றும் வேண்டாம், உதாரணம் சொல்கிறேன். ஒரு ப்ளீச்சிங் பவுடர்னு ஒரு கெமிக்கல் இருக்குங்களா? அதை நீங்கள் காற்றுல வெயிலில் திறந்து வச்சுருங்க 5 நாள். என்னுடைய வீரியம் குறைகிறதா கூடுகிறதா? ஒரு ப்ளீச்சிங் பவுடருடைய கெப்பாசிட்டி, அந்த காரம் குறைகிறதா கூடுகிறதா? சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் தான் சொல்லணும். ஒரு ப்ளீச்சிங் பவுடர், அது பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படியே ஓப்பனாக மொட்டை மாடியிலையோ வெயிலையோ பால்கனியிலோ வச்சுருங்க. திறந்தே கிடக்குது 4 நாள் 10 நாள் 10 நாள் கழித்து பார்த்தாலும் அந்த வீரியம் குறைகிறதா கூடுகிறதா? சோப்பு இருக்குது பாத்ரூமில், அப்படியே ஜன்னலை வச்சுட்டீங்க, 2 மாதம் கழித்து பார்த்தா பவர் என்ன இருக்குது? ஒரு வெங்காயத்தை வெட்டி வைங்க, வீரியம் பவர் குறையுதா கூடுதா?
மிளகாய் வெட்டி வைங்க, பவர் குறையுதா கூடுதா? இப்போது நம்முடைய காய்கறி பழங்களுக்கு அடித்த பூச்சி மருந்துகள் உரங்கள் சொல்கிறீங்களே, அது வெயிலில், மழையில், காற்றில், பனியில் பல நாளாக இருக்கும் பொழுது அதன் வீரியம் குறையுமா கூடுமா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, உங்கள் நாட்டு வாழைப்பழத்துக்கு மருந்து அடிச்சிருக்காங்களா? எங்கே அடிச்சிருக்காங்க? சும்மா கதைகள்லாம் விடப்படாது. நீங்கள் நான் பாருங்கள், இங்கே தெரியாமல் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள். யோ 7 லாரி வாட்டர்மெலன் வருது, எங்கேயோ ஊசி போட்டாங்க பாருங்கள். எங்கேயோ ஒருத்தன் விளையாட்டுக்கு போட்டதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 7 லாரி வாட்டர்மெலன் வந்து இறங்குறது ஒரு மார்க்கெட்டில், ஊசி போட்டானா? அந்த விவசாயிக்கு பிடிங்கி லாரியில் ஏற்றுறக்கே நேரம் இல்லை சார். நீங்கள் கொஞ்சம் இருங்க, நீங்கள் கற்பனையில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ரியாலிட்டிக்கு வாங்க சார். அது விஞ்ஞானி பண்ணதை விட்டுருங்க, அது அரசியல்வாதிகள் பண்ண கோளாறு. ஊசி போட்டான்னு சொன்னீங்களே, ஊசி போட்டால் தடுப்பூசி கெட்டு போயிடும். நீங்கள் எதையோ படிச்சுட்டு கற்பனையில் பேசுகிறீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது இந்த காலத்தில். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? இப்போ பூசணிக்காய்க்கு மருந்து இல்லை சார். இப்போ மலேசியாவில் தானாக தென்னை மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? உரம் போடாமல் தண்ணி ஊற்றாமல். பல இடங்களில் இங்கே ரோட்டில் வாழை மரம் முளைச்சிருக்கா இல்லையா? மலைகளில் வருகின்ற வாழைப்பழத்திற்கு யாரும் உரம் போடுவதில்லை, மருந்தடிப்பதில்லை. தெரியுமா உங்களுக்கு? உங்களை யார் போட சொன்னா? பேராசை பிடிச்சவங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த கதைகள்லாம் என் கூட பேசாதீங்க. மலேசியா வாழைப்பழத்துக்கு கல் போடுவதில்லை. நான் உங்களோட என்ன செய்கிறது? நீ கொஞ்சம் இருங்க சார், நீங்கள் கொஞ்சம் இருங்க. நீங்கள் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? புகை போடாத பழம் வாங்கி சாப்பிடுங்க சார். பாருங்கள், கொஞ்சம் இருங்க. ப்ராக்டிக்கலாக என்ன தெரியுமா பேசுகிறோம்? புகை போடாத வாழைப்பழம் விற்கிறது, அதை தேடி பிடித்து வாங்குங்கள். ஒரு இங்கிலீஷ் மருந்து வேணால் 7 கடை ஏறி இறங்குறீங்க. உண்டாலியா? உண்டாலியான்னு கேட்டேன். ஒரு செல்ஃபோன் வேணுன்னா 10 நாள் தேடுறீங்க. ஒரு சட்டைக்காக 4 கடை ஏறுறீங்க. ஐயா இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க. இனிமேல் மருந்து அடிச்சிருக்கிறார்கள், ரொம்ப குறைவு. நான் சொல்கிறது புரிஞ்சிட்டிங்களா? பல வாழைப்பழங்களை பச்சை காயாக வருது, ஒவ்வொன்றாக பழுக்கிறது. சரி, இப்போ ஆர்கானிக் விவசாயம் இயக்கம் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கா இல்லையா? அதில் உண்மை இருக்கா இல்லையா? ஆர்கானிக் விவசாயம் பெருகி கொண்டிருக்கிறது. அது இருக்கட்டுங்க, எல்லா மருந்து இருக்குது. அந்த மருந்தை வெளியேற்றுகின்ற ஆற்றல் உங்களுக்கு உடலுக்கு இருக்கிறது, அந்த பழத்துக்கு இருக்கிறது. நீங்கள் நெகட்டிவாக பேசி பேசி பழத்துக்கு தானே பேசுனீங்க. நீங்கள் திங்கிற ரொட்டி சென்னாய்க்குள்ளே, ரொட்டிக்குள்ளே, பிஸ்கோத்துக்குள்ளே, மிச்சருக்குள்ளே, முறுக்குக்குள்ளே பல மடங்கு கெமிக்கல் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த கடலை மாவுலேயும் கெமிக்கல், அவன் எண்ணெயில் கெமிக்கல், சுற்றவன் கெமிக்கல், டிரான்ஸ்போர்ட்டில் கெமிக்கல், பேக்கிங் கெமிக்கல். இது 7 கெமிக்கலுக்கு ஒன்றும் பேசாத நீங்கள் அரைக்கால் கெமிக்கலுக்கு இத்தனை பேசிகிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி இயற்கைக்கு திரும்புங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். ஐயா நீங்கள் சொன்னது ரொம்ப ரைட், எனக்கு தெரியுது. ஆனால் இங்கிலீஷ் மருந்து கெமிக்கல் 100%. ஏன் கேள்வி கேட்கல? நான் நல்ல அன்போடு பேசுகிறதுனாலையும் இழிச்ச வாயாக இருக்கிறனாலையும் எல்லா கேள்வியும் கேட்பீங்க. இங்கிலீஷ் டாக்டர் போனால் ஒன்றும் கேட்காம எல்லாம் ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை. நான் கேட்குறது அவங்ககிட்ட கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டேன். இப்போ எங்கிட்ட தானே கேள்வி கேட்குறீங்க. வெரி குட், வெரி குட். அதுக்காகத்தாமல் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் தேடுறீங்க. உங்களுக்கு இன்டர்நெட் தெரியுது, உங்கள் அமர்தாவுக்கு இன்டர்நெட் தெரியுமா? இன்னும் படிக்காத பாமர எழுதினால் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்கிட்ட செல்ஃபோன் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, அதில் வைஃபை வசதி இல்லை. இன்டர்நெட்டில் நீங்கள் தேடுறீங்க. 10 பேர் சரி இன்டர்நெட்டில் பார்த்தா தெளிவு வருகிறதா, குழப்பம் வருகிறதா? சொல்லுங்கம்மா. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்ததாகவும் தெளிவடைந்ததாகவும் சொல்கிறீர்களே, இன்டர்நெட்டில் பார்த்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பைத்தியம் பிடிக்காத குறையாக குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள். சரி, குழப்பித்தான் தெளிவு வருகிறது, ஒத்துக்கிறீங்களா? குழப்பிய பின்புதான் தெளிவு வருகிறது. இதைத்தான் பாரதியார் பாடுகிறார். சேற்றிலே குழம்பல் என்ன கண்ண பெருமானே, திக்கிலே தெளிவதென்ன கண்ண பெருமானே. ஓகே, அது இருக்கட்டுங்க.
நான் சொல்கிறது இயற்கை மருத்துவம் செய்யுங்க, இயற்கை உணவு சாப்பிடுங்க, இயற்கை வாழ்வியல் பண்ணுங்கள், இயற்கை தொழிலை பண்ணுங்கள், இயற்கை சார்ந்த தொழில் பண்ணுங்கள். சரி, தேங்காய்க்கு கெமிக்கல் போட்டிருக்காங்களா மலேசியாவில்? போட்டிருக்காங்க மாதிரி தான் சொல்லுவீங்க. எத்தனை சதவீதம்? எங்க பல தென்னை மரங்கள் சும்மா முளைச்சிட்டு இருக்குதுங்க. சரிங்க, தென்னை மரத்தில் கெமிக்கல் போட்டான். அந்த கெமிக்கல் மேலே போகும்போது ஃபில்டர் ஆயிருமா ஆகாதா? சரி, பதில் சொல்லுங்கள். மண்ணில் கெமிக்கல் போட்டான், தென்னை மரத்தின் வழியாக மேலே ஏறும் பொழுது வடிகட்டப்படுமா வடிகட்டப்படாதா? உங்கள் நாட்டில் பெய்கின்ற மழை, இடி, மின்னல், கடுமையான வெயிலில் அந்த அந்த கெமிக்கல் எல்லாம் நாங்கள் 0 ஆயிரும். புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சரி சார், உங்கள் உடம்புக்குள்ளே கெமிக்கல் இருக்குது, நான் சொன்ன ஆர்கானிக் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, கெமிக்கல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்குத்தான் உண்ணாவிரதம் இருந்தால் ரத்தம் சுத்தமாகும், கெமிக்கல் வெளியேறும். உபவாசம், உண்ணா நோன்பு, இதில் இஸ்லாமில் செய்கிறாங்க, இந்து மதத்தில் செய்கிறாங்க. அமாவாசை, பௌர்ணமி, மார்கழி மாதம் நோன்பு, நெய் உண்ணவும், பால் உண்ணவும், நாட்கால நீராடி என்று மார்கழி மாதம் விரதம் வைத்தார்கள். அமாவாசைக்கு விரதம், கிரகணத்திற்கு விரதம், நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாம் விரதம் வைத்தார்கள். ஆகவே உள்ளே இருக்கிற பாய்சன் போகனா விரதம் இருங்கள் என்று சொல்லி பேச்சை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகளை கேளுங்கள். நல்ல கேள்வி கேட்கணும். அவர் சொன்ன கேள்வி தான் சூப்பர். ஏன்னா வாத விவாதமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க ஐயா. வயசு 55க்கு மேலே போனாலே வா. எஸ் எஸ், நிறைய பழங்கள் சாப்பிடணும். மாவு பொருள், பருப்பு பொருள் எல்லாம் அமிலமாக மாறும், கேஸாக மாறும், நோயாக மாறும். ஸோ மேன் ஃப்ரூட்டேரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யானை, குதிரை, ஒட்டகம், ஒட்டகை சிவிங்கி, காண்டாமிருகம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அமைதியாக இருக்குது, சாத்விகமாக இருக்குது, எல்லாம் சைவம் சாப்பிடுது. இந்த புலி, சிங்கம், நரி, நாய் எல்லாம் தந்திரமாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது, சுயநலமாக இருக்குது. அப்போ நீங்கள் சைவத்துக்கு மாறினா கொஞ்சம் பலசாலியாக இருக்கலாம். யானை, குதிரை பலசாலி, ஹார்ஸ் பவர், எலிஃபண்ட் பவர், டைகர் பவர் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோழி, மீன், ஆடெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த அசைவத்தினுடைய அந்த துர்குணங்களெல்லாம் வரும். திருவள்ளுவர் முதற்கொண்டு தமிழ்நாட்டு ஞானிகள் அனைவரும், காந்தி இருந்து, வினோபாஜி இருந்து, இப்போ இருக்கிற உண்மையான டாக்டர்கள்லாம் வெஜிடேரியனாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் நிறைய பேர் வெஜிடேரியன் இருக்கிறாங்க, வீகன்ஸ் இருக்கிறாங்க. பால் பொருள் கூட வேண்டாம், ஒரு ரோமத்தினால் செய்த கம்பளி வேண்டாம், தோல் வேண்டாம்னு, அனிமல் எதுவும் வேண்டாம். லெட் அஸ் சேவ் தி வேர்ல்டு, லெட் அஸ் சேவ் தி அனிமல்ஸ். இது உயிர் இறக்கம். வெள்ளாடு சொன்ன எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கான்னு அந்த இப்போ மாட்டுக்கறி தானே மாட்டை கொள்கிறான். செருப்பு, எனக்கு தோல் செருப்பு வேண்டாம், நான் மரக்கட்டையில் செருப்பு போட்டுக்கிறேன், துணியில் செருப்பு போட்டுக்கிறேன், ரப்பரில் போட்டுக்கிறேன். ரப்பருங்கிறது மரம் கொடுத்த ஒரு பால், அந்த பாலை சூடு பண்ணால் ரப்பர் வருது, செருப்பு போட்டுக்கிறேன். அப்போது அனிமலே பொருளை வேண்டான்னு ஒரு இயக்கம் பரவிட்டுருக்குங்க. ஹரே கிருஷ்ணா இயக்கம், வேதாத்திரி மகர்ஷி இயக்கம், ஈஷா யோகா, ஆர்ட் ஆஃப் லிவிங், இன்னும் எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள், வள்ளலார் இயக்கங்கள், சன்மார்க்க சங்கம், உலகம் பூரா கிளைகள் இருக்கின்றன. மலேசியாவில் நிறையா இருக்குது. வள்ளலார், ஔவையார், சிவன், முருகன் பச்சை வேட்டி கட்டிட்டு விரதம் போகிறாங்க. ஐயப்பன் விரதம், 48 நாள் விரதம், தண்ணியில் குளிக்கணும், 2 வேளை சாப்பிடணும், நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஜெயினர்கள், குஜராத்தி மக்கள் இரவில் சாப்பிடுவதில்லை, ஆரோக்கியமாக அறிவாளியாக இருந்து உலகமென்றும் சென்று பணக்காரர்களாக இருக்கிறார்கள். யூதர்கள், அவர்கள் பிரார்த்தனையுடன் கூடிய விரதங்கள் இருக்கிறார்கள். அடிக்கடி எல்லாம் விரதம், பார்த்து சாப்பிட்றாங்க, அறிவாளியாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் விரதம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதுதான் உண்ணா நோன்பு என்று சொல்கிறோம். உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்றால் பழங்காய்கறி சாப்பிட்டால்தான் பசி தாங்கும், பசி அடங்கும். இந்த காரம், உப்பு, மசாலா, புளிப்பை போட்டால் அமிலம் அதிகமாகி பசி தாங்க முடியாது, அகோர பசி, அசுர பசி வரும். ஸோ தண்ணி குடிங்க, பழம் சாப்பிட்டுங்க, பசி அடங்கிவிடும். ஸோ மாவு பொருள், நோவு பொருள். நல்ல கேள்வி கேளுங்கம்மா. எத்தனை நாளைக்கு ஒத்துக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே ஸ்டார்டிங், கொஞ்சம் இருங்கம்மா. வாந்தி வருதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு அர்த்தம். வாந்தி வருகிறது என்றாலே நான் புரிஞ்சுட்டேனுமா? நீங்கள் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்.
வாந்தி வருகிறது என்றாலே உள்ளே அஜீரணம் மலச்சிக்கல் இருக்கிறது, உள்ளே எதிர்ப்பு வருகிறது. இப்போ போன காடிகளாக திரும்பி வந்தால் அங்கே டிராஃபிக் ஜாம் அர்த்தம், இல்லை ஆக்சிடென்ட்னு அர்த்தம், தீப்பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வாந்தி என்பது நோய் அல்ல, கிளீன்சிங் ப்ராசஸ். சரி, வாந்தி எடுத்துருங்க. வாந்தியில் என்ன சொல்கிறது கேளுங்க. வாந்தி எடுத்துருங்க. வாந்தி நீங்கள் சாப்பிட்ட பழம் வருது. நீங்கள் சாப்பிட்ட பழம் வருகிறது. நீங்கள் சாப்பிட்ட பழம் மட்டும் வருகிறதா? வயிற்றுக்குள்ளிருந்து மஞ்சளாக பித்த நீரும் நாத்தமும் வருகிறதா? இங்கே பாருமா, பழத்தில் கோளாறு கிடையாது, உடம்பில் தான் கோளாறு. சிலருக்கு அப்படி வருகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. வெந்நீராக குடிங்க. உங்களை நான் கோல்டாக சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை இன்னும். ஏன் பழத்தை வார்ம் பண்ண முடியாதா? பழத்தை வார்ம் பண்ணிக்க முடியாதா? உங்களால் ஃப்ரிட்ஜ் இருந்து எடுத்து அப்படியே சாப்பிட சொன்னது. ஆரஞ்சு ஜூஸ் போட்டு லேசாக வெந்நீர் கலந்து பாடி டெம்பரேச்சருக்கு மாற்ற முடியாதா? சூடாக காப்பி குடி. ஏம்மா எத்தனை சொல்கிறது? தமிழ்நாட்டிலேருந்து வந்து 3500 கிலோமீட்டர் வந்து இங்கே 1.5 மணி நேரம். அதில் நீங்களும் லேட்டாக வருவீங்க, நானும் லேட்டாக வருவேன். 10 மணி வரைக்கும் தான் பேசலாம்னு இருக்குது. எல்லாம் அதை படிங்க. இப்போ கனடாவில் போய் சரி இத்தனை பேசுகிறீங்கள, குளிர் ஒத்துக்கான்னு தெரியல, அப்புறம் ஐஸ் கட்டியை போட்டு திங்கிறீங்க. நீங்கள் உங்களை சொல்லவில்லை, நான் திங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பொதுவாக சொல்கிறேன். சரி, இப்போ வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் யூஸ் யுவர் காமன் சென்ஸ். இப்போ நேச்சருக்கு ஒரு நீட்ஸ் காமன் சென்ஸ், நோ எக்ஸ்பர்டைஸ். புரிஞ்சுங்களா? வாந்தி வந்தால் வாந்தி எடுங்கிறோம். எத்தனை முறை தான் வாந்தி வரும்? உள்ளே அழுக்கு இருந்தால் தான் வாந்தி வரும். அம்மா கவனிங்கம்மா. சரி, நீங்கள் காலையில் பழம் சாப்பிட வேண்டாம். வெஜிடபிளை வேக வச்சு சூப் போட்டு மிளகுத்தூள் போட்டு இஞ்சி போட்டு தேங்காய் தூள் போட்டு தக்காளி போட்டு சூப்பராக சாப்பிடுங்க. போதுமா? கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. ஏன் நூடுல்ஸ்னு போட்டு பரட்டிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வாந்தி வருகின்ற உணர்வு வருகின்றால் இன்று சாப்பிட்ட பழம் காரணமல்ல, கடந்த ஒரு வாரமாக சாப்பிட்ட தப்பான உணவுகளின் அஜீரண தேக்கத்தினால்தான் வாந்தி உணர்வு வருகிறதே தவிர இன்று சாப்பிட்ட ஜில் பழத்தினால் அல்ல. 40 வருட அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ புரியாதுமா, செஞ்சு பார்த்தா புரியும். ஆமாம், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்கள். நல்ல கேள்வியாக சொல்லிட்டு இருந்தீங்களே, 2 பேர் உரையாடி இருந்தீங்க. என்ன கேள்வி கேட்கறது? நீ கேட்கவா நான் கேட்கவா? நீயே கேளு. பாருமா, வாந்தி பேதி தும்மல் இருமல் கட்டிகள் கொப்பளங்கள் எல்லாம் நோய்கள் அல்ல, அவை கிளீன்சிங் ப்ராசஸ். இதை விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி சில நாளில் அந்த சப்ஜெக்ட் நடத்துவேன், சில நாளில் இந்த சப்ஜெக்ட் நடத்துவேன். கழிவு தேக்கம் எல்லாருக்கும் வாந்தி வருதா? எப்போ வாந்தி வருது? அஜீரணம் இருந்தால் வாந்தி வரும். வாந்தி உணர்வு என்றால் அதில் உள்ளே சிக்கல் இருக்குது. இது ஒன் வே டிராஃபிக்குங்க. இங்கே உணவு போட்டால் கடன்னு ஸ்பீடாக போகணும். ஆனால் இப்படி வருதுன்னா இங்கே டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு. மலச்சிக்கல் இல்லாமல் வாந்தி வராது, பித்தம் இல்லாமல் வாந்தி வராது. அந்த வாந்தி பிரச்சனை விட்டுட்டு வேறு கேள்வி கேளுங்க. வேறு கேள்வி சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், மருந்தே வேண்டாங்கிற நான். உணவையே நல்லா சாப்பிடுங்க, மருந்து வேண்டாம். பஞ்சபூதம் தாங்க நம்மளுக்கு மருந்து, உணவு, சக்தி, டானிக் எல்லாமே இதுதான். மழை தண்ணீரில் சக்தி இருக்கிறது, குடியுங்கள். காற்றில் பிராண சக்தி இருக்கிறது. 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போங்க, 7:45 வரைக்கும் தூங்காதீங்க. அதிகாலையில் சக்தி, இயற்கையில் சக்தி இருக்கிறது. சக்தி மிகுந்தது இயற்கை. வேறு கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், முடித்துக்கொள்வோம். அதுதான், தோசையிலையும் இட்லியிலையே இருங்க. நான் சிறுதானியத்தை கஞ்சியாக வச்சு தேங்காய் தூள் போட்டு குடித்தா நல்லதுன்னு சொல்கிறேன். அதில் தோசை, இட்லி, பொங்கல், பிரியாணி, உப்புமா செய்தால் அதிலும் தீமை வரும். ஏனென்றால் நன்மை குறையும், தீமை குறைவாக இருக்கலாம். அதில் எண்ணெய் போடுவீர்கள், மசாலா போடுவீர்கள், அதற்கு அடிமையாகி விடுவீர்கள். தானியத்தை சிங்கிள் ஸ்டார்ச்சாக, சிம்பிள் ஸ்டார்ச்சாக வித் வாட்டர் சாப்பிட வேண்டும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆசை, சிறுதானியத்தில் ஒரு பொங்கல் சாப்பிடுங்க, உப்புமா சாப்பிடுங்க. ஆனால் அதை சிறந்தது என்று சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களாமா? ஆசை ஒரு நாளைக்கு
கம்பில் ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுங்க. ஆனால் அதுவும் சிலருக்கு வரும் வம்பு என்று அதை புரிந்து கொண்டு நான் சொன்னதை நம்பு என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னபடி சாப்பிட்டால் வரும் தெம்பு, நீங்கள் சொன்னபடி சாப்பிட்டால் ஒருவேளை வரலாம் வம்பு. நீங்கள் மறுபடியும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. சார் கம்புக்கெல்லாம் மருந்தே இல்லை சார். கம்பு வெயிலில் ஆர்கானிக்காக விளையுது. இங்கே பாருங்கள், நீங்கள் கம்பு எப்படி சாப்பிட்டீங்க? யார் செஞ்சாங்க? என்ன போட்டாங்க அதில்? உப்பு தோசமாவே தயிர் போட்டிங்களா? பால் போட்டிங்களா? சரி, இனிமேல் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். கேரட் இந்த கம்பில் கஞ்சி வச்சுங்க சார். கேரட்டை துருவி கொஞ்சம் போடுங்க, தேங்காய் துருவல் கொஞ்சம் போடுங்க, ரெண்டையும் கலந்து சாப்பிடுங்க. எரிச்சலும் வராது, ஒன்றும் வராது, நன்றாக இருக்கும். போங்களா? டெக்னிக்கல் மிஸ்டேக். சப்பி சாப்பிட்டீர்களா, வேகமாக சாப்பிட்டீர்களா? சரி, அதிரிட்டுங்க. கம்பு சாப்பிட்டீர்கள், பிரச்சனை சொன்னீர்கள். முந்தின நாள் என்ன சாப்பிட்டீர்கள்? அதுக்கு முந்தின நாள் சரி, முந்தின வேலை என்ன சாப்பிட்டீர்கள்? ஏன் அப்படி சாப்பிட்டீங்க? 3 வேளையும் கேழ்வரகா? சரி, சுகர் ஏறி போய் கிடக்க. சரி, கேழ்வரகு சாப்பிட்டால் சுகர் இறங்கின்னு நினைக்கிறீங்களா? இறங்காதுமா. பாருங்கள், பழங்கள் சாப்பிட்டால் குணமாகும். இந்த டாக்டர் ரேவதியினுடைய அப்பாவுக்கு குணப்படுத்தியிருக்கிறோம். இந்த கட்டுரையை படிங்க. நம்பிக்கைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் இதுவரை என் வாழ்க்கையில் ஒரு 1000 சர்க்கரை நோயாளிகளை குணப்படுத்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். குணமாகும் அப்படின்னு சொல்லலை, குணமாகி விட்டது. மாவு பொருள் நோவு பொருள். நீ ராகியா தின்னா, கம்பா இருந்தானா, அரிசியாக இருந்தானா, மக்காச்சோளம் வேணாம், மாவு பொருள் தாங்க சர்க்கரை. நேற்று மீட்டிங்கில் சர்க்கரை வியாதியை பற்றி தெளிவாக பேசினேன், இரத்த அழுத்தத்தை பற்றி தெளிவாக பேசினேன். மாவு பொருளுக்குத்தான் இன்சுலின் தேவை. பழங்களிலேயே இன்சுலின் இருக்கிறது. சரி, 3 நாள் பழம் சாப்பிட்டு பாருங்க ஐயா, சர்க்கரை வியாதி குணமாகிடும். போதுமா? குணமாக ஆரம்பித்து விடும். வாழைப்பழம் இப்போதைக்கு வேண்டாம், சாப்பிட்டா மென்று சாப்பிடணும். வாய்க்குள்ளே வாழைப்பழத்தை போட்டால் ஐஸ்கிரீம் மாதிரி மெல்லணும், அப்புறம்தான் முழுங்கணும். நீங்கள் வாழைப்பழத்தை குறித்து வேகமாக முழுங்கிடுவீங்க. வாழைப்பழம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் மென்று கொண்டே இருக்க வேண்டும். கூழ் மாதிரி மாறணுங்க. நீங்கள் மீட்டிங் முடிஞ்சோடனே தனியாக பேசுங்க. உங்கள் சர்க்கரை வியாதி என்னங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிடுவோம். எத்தனை ஆண்டுகள் சர்க்கரை வியாதி? 15 வருடமாக குணப்படுத்த முடியவில்லை என்றால் அது மருத்துவத்தின் வெற்றியா தோல்வியா? நான் 15 நாளில் உங்கள் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தி காட்டுகிறேன். என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னபடி செய்தால் 3ஆவது நாளில் முன்னேற்றம் தெரியும். 15 நாளில் பாதிக்கு மேல் குணமாகிவிடும். 20 நாளில் 80% குணமாகிவிடும். 30 நாளில் 90% குணமாகிவிடும். போதுமா? சரி, அப்படி குணமாகிவிட்டால் இந்த செய்தியை அச்சடித்து மலேசியா முழுவதும் சொல்வீர்களா? மொல்ல சொல்கிறீங்க. அதுக்கு மேலே நான் யோகா ஒரு 10 நாள் செஞ்சாவே என்னோட இனிப்பை வந்து 5, 6க்கு நான் கொண்டு வர முடியும். அப்புறம் ஏன் செய்யலை? அதுதான் சோம்பேறித்தனம் செய்யலை. சரி, எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறது நல்லதா கஷ்டமா? நெல்லிக்காய் சாப்பிட்றது கஷ்டமா சுலபமா? நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கேன், வாய் வந்து ஊரில் மருந்து போடுறாங்க. அதையும் பாருங்க, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஓ, நெல்லிக்காய்க்கு மருந்தே போட மாட்டாங்க ஐயா, சும்மா கதை விடுங்க. என்கிட்ட வந்து இங்கே பாருங்க அம்மா, இங்கே கவனிங்க. நெல்லிக்காயை கடித்து தின்ன வேண்டும், துருவி சாப்பிட வேண்டும். கொஞ்சம் இருங்க. அரைத்து குடித்தால் ஐயா, நெல்லிக்காயை அரைத்து குடித்தால் வாந்தி வர உணர்வு வரும், வாய் புண்ணாகும். ஏனென்றால் அரைத்து குடிக்கும் பொழுது நீங்கள் அதிக நெல்லிக்காயை போட்டு விடுவீர்கள். யார் நெல்லிக்காய் போட்டது? 6 நெல்லிக்காய் போட்டிருக்கு. ஒரு நெல்லிக்காய்க்கு குறைந்தது 3 ஸ்பூன் உமிழ்நீர் கலக்கணும். எத்தனைங்க? உமிழ்நீர் 3 ஸ்பூன் கலக்கணும். 6 நெல்லிக்காய் போட்டால் வாந்தி வருங்க, தலை சுற்றிடுங்க. பாருங்கள், நெல்லிக்காயை பொடியாக வெட்டிக்குங்க, டப்பாவில் வச்சுக்கங்க, சப்பி சாப்பிட்டே இருங்க. சர்க்கரை வியாதி குணமாகிறது அடுத்த நாள் பார்க்கலாம். அப்போது பொருளில் கோளாறு இல்லை, உங்கள் டெக்னிக்கல் கோளாறு. ஆமாம். இப்போ
இப்போ காடி நல்லா தான் இருக்குது, இன்ஜின் நல்லா தான் இருக்குது, ஓட்டுறவன் கோளாறு. கம்ப்யூட்டர் நல்லா தான் இருக்குது, இன்புட் அவுட்புட் தப்பாக ஒரு பட்டன் அமைச்சுன்னா என்ன அவங்க டெலீட் ஆகிரும். ஏமாந்தா பார்த்துங்களா? டெக்னிக்கல் கோளாறு வச்சு போட்டு பொருளை கோளாறு சொல்கிறீங்களா? ராகி மாவில் கோளாறு இல்லை, கம்பு மாவில் கோளாறு இல்லை. இப்போது துருவி ஆராய்ச்சி பண்ணாங்காட்டி தானே டெக்னிக்கல் கோளாறு கண்டுபிடிக்கிறோம். மொட்டையாக கேள்வி பதில் சொல்லும்பொழுது உங்களுடைய ஆராய்ச்சி பண்ணாமல் விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தனியாக பேசுனா எல்லா தப்பும் எங்கேயும் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா ஐயா? சொல்லுங்கள். எஸ், யூ கேன் ட்ரிங்க் இட், யூ கேன் ஈட் இட், குட். அது ரொம்ப பழுக்க வச்சு சாப்பிட்ணும். அப்படி பழுத்து கூட அது உங்களுக்கு புளிப்பாக இருந்துன்னு சொன்னால் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிடுங்க, பைனாப்பிளில். இல்லாட்டி ஃப்ரூட் சேலடில் போட்டுக்குங்க. வாழைப்பழம் பைனாப்பிள் கலந்துருங்க. பைனாப்பிள் புளிப்பை வாழைப்பழம் சரி கட்டி விடும். போருமா? போருங்களா? அவ்வளோதான். பைனாப்பிள் ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு. கொழுப்பை கரைக்கும், சளியை கரைக்கும், ஜீரண சக்தியை கொடுக்கும், கேஸை வெளியேற்றும். நல்லா பக்கத்துக்கு வந்து கேளுங்க. பாருங்க, சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிபுணர்களா? ஏங்க, அன்னாசி பழம் டன் கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் 10 கேஸில் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போனேன். வண்டியாக இறங்குதுங்க எல்லா பழமும் ஹோல்சேல் மார்க்கெட்டில். இத்தனை ஆயிரம் அன்னாசி விற்குது. அதாவது இப்போ ராய்கூலுக்கும் நெல்லிக்காய்க்கு சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு அன்னாஸ் அந்த ஒரு நாளில் கோளாறு பண்ணியிருக்கிறது. அவன் அப்படியே உலகம் போகிறான்னு சொல்லிடுவான். என்ன அர்த்தம்? மாறக்கூடிய விஷயத்தை மாறாத ஒரு விஷயமாக சொல்லாதீர்கள். புரிஞ்சுங்களா? அன்னாசி பழம் மரம் அல்ல, ஒரு புதர் செடி. அது மரத்தின் பழத்தை விட சுமார் தான். ஆனால் இங்கே நல்ல இனிப்பான அன்னாசி பழம் கிடைக்கிறது. தினம் ஒரு பழம் ஒரு குடும்பத்தில் சாப்பிடலாம். ஒரு கீத்து சாப்பிடலாம். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அன்னாசி சாப்பிடுங்க. சார், எல்லா ஃப்ரூட்டும் பெஸ்ட். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். பாடத்தை முடித்துக் கொள்கிறோம் நேரமாகிவிட்டபடியால். இப்போ முறைப்படி முடிச்சுக்கிறோம். தனியாக நீங்கள் பேசலாம், எங்கூட உரையாடலாம். வந்து ஐயா, அந்த உரையாடலையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி விடுங்கள். தனியாக உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்போம், அதையும் ரெக்கார்ட் பண்ணிடுங்க, கேமரா தூக்கிட்டு வந்து. ஐயா சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் வாங்க. நல்ல அரிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து கேட்க ஒரு வாய்ப்பு வச்சு டாக்டர் நம்ம தான் நன்றி சொல்லி மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது அவருடைய உரையை வந்து வாய்ப்பு இருக்கும்போது வருவேன், வாய்ப்பை உண்டாக்கி கொண்டு வருவேன். நீங்களும் வாய்ப்பை உண்டாக்கி கொண்டே இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அழைத்தால் வருவேன். இப்பொழுது அனைவருக்கும் ஒரு பேரிச்சம்பழம் பிரசாதமாக வழங்கப்படும். இதனை நீங்கள் 2 நிமிடம் சப்பி சாப்பிட வேண்டும். சார், சிரிப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க சார். கேமரா திருப்பவே மாட்டேங்கிறீங்க. அவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. இந்த ஆடியன்ஸ் ஒரு திருப்பி எடுங்க. இங்கே எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் சொல்லிட்டு. ஐயா, இந்த பிரசாதத்தை நீங்கள் வழங்குங்கள். அருமையான பேரிச்சம்பழம். ஐயா சொன்ன மாதிரி சரியாக 10:30 மணி சரியாக முடிச்சிட்டோம். 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம்.